ஐயா காலை வணக்கம் ஐயா. ஐயா காலை வணக்கம். ஐயா தொடங்கலாம் ஐயா, 5 மணி ஆயிடுச்சு. தொடங்கடா. தொடங்கலாம் ஐயா. சரி, காலை வணக்கம் ஐயா. காலை வணக்கம். காலை வணக்கம் அனைவருக்கும். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று வளர் பெருமானின் அமிர்த மொழிகள் தூய வாழ்வு வாழ வள்ளலாரின் அமிர்த மொழிகள் என்ற புத்தகத்திலிருந்து சில அறவுரைகளை பார்க்கலாம், கேட்கலாம். கடவுள் திருவுருளை எவ்வாறு பெறலாம்? கடவுள் திருவருளை எவ்வாறு பெறலாம்? அருள் என்பது கடவுள் தயவு, ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு. அதனால் சிறு வெளிச்சத்தை கொண்டு பெரு வெளிச்சத்தை பெறுவது போல் சிறிய ஜெயவாகிய ஜீவ தயவை கொண்டு பெருஞ்செயவாகிய கடவுள் அருள் பெற வேண்டும். ஜீவ தயை என்பது தன் சக்தியின் அளவு உயிருக்கு உபசரித்தல் அல்லது ஆன்மநேய சம்பந்தம் பற்றி தயா வடிவாய் இருத்தலாகும். அருளை பெறுவதற்கு ஜீவகாருண்யமே வழியாதலால் ஞான வழி என்பதும் சன்மார்க்கம் என்பதும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்றும், அஞ்ஞான வழி என்பதும் துன்மார்க்கம் என்பதும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் இன்மை என்றும் அறியப்படும். ஜீவகாருண்யம் விளங்கும் பொழுது அறிவும் அன்பும் உடனாக நின்றும் விளங்கும். அந்த உபகார சக்தியால் எல்லா நன்மைகளும் தோன்றும். ஜீவகாருண்யம் மறையும் பொழுது அறிவும் அன்பும் உடனாக மறையும். அதனால் உபகார சக்தி மறையும். உபகார சக்தி மறைந்தால் எல்லா தீமைகளும் தோன்றும். ஆதலின் புண்ணியம் என்பது ஜீவகாருண்யம் ஒன்றே என்றும், பாவம் என்பது ஜீவகாருண்யம் இல்லாமை என்றும் அறிய வேண்டும். நித்திய முத்தர்கள் ஜீவகாருண்யம் என்கின்ற மோட்ச வீட்டு சிறுவகோழி காலமுள்ள போதே சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். சம்சாரிகள் சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற சாதன சகாயங்களை வேண்டாமல் எக்காலத்தும் அடையாத இன்ப வீட்டை அடைந்து அவ்வீட்டு கதவுகளை தெரிந்து கொண்டு உள்ளே புகுந்து நிச்சய முத்தர்களாய் வாழ்வார்கள். அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு. அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு. கள், காமம், கொலை, களவு, பொய் இவ்வனைத்தும் கொடிய துக்கத்தை உண்டு பண்ணும். இவ்வனைத்திலும் கொலை கொடிய பாவம். எனினும் கல்லுண்டவனுக்கு காமம் உண்டாகாமல் இருக்காது. கொலை செய்ய துணிவு வராமல் இருக்காது. களவு செய்யாமல் இரான். பொய் பேச அஞ்சான். ஆகையால் இந்த ஐந்தையும் ஒழிக்க வேண்டியது அவசியம். இதில் ஒன்றை அடைந்தவனானாலும் அவனை மற்றவை தொடராமல் இருக்காது. ஜீவ ஒழுக்கமாவது ஆண் மக்கள், பெண் மக்கள் முதலிய யாவர்களிடமிருந்தும் ஜாதி, சமயம், மதம், ஆசிரமம், சூத்திரம், கோத்திரம், குலம், சாஸ்திர சம்பந்தம், தேசமார்க்கம், உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் பேதம் நீங்கி எல்லோரும் தம்மவர்களாய் சமமாக கொள்வதாகும். மூவாசை சுத்த சன்மார்க்க நிச்சய அனுபவ விருப்பம் உடையவர்களுக்கு நனவிலும் மண் ஆசை, கனவிலும் பொன்னாசை, கழுத்திலும் சூழ்ச்சியிலும் உறக்கத்திலும் பொன்னாசை முதலிய மூன்றும்
கொடாவாம். சுத்த சன்மார்க்க லட்சிய அனுபவ விருப்பமுடையவர்களுக்கு நனவிலும் மண்ணாசை, கனவிலும் பெண்ணாசை, சுழற்சியிலும் உறக்கத்திலும் பொன்னாசை முதலிய மூன்றும் கூடாவாம். பாவ புண்ணியங்கள். ஒரு சமசாரி முன்பு குடித்தனம் செய்திருந்த வீட்டில் துன்மார்க்கர்களை வருவித்து அவர்களோடு கூடி பழகி இருந்ததனால் அந்த சமசாரி அந்த வீட்டை விட்டு வேறொரு வீட்டிற்கு கூடி வந்த காலத்திலும் அந்த துன்மார்க்கர்கள் அந்த வீட்டில் வந்து அவனுடன் பழக்கம் செய்வார்கள். அதுபோல ஒரு சீவன் முன்பு குடியிருந்த தேகத்தில் பாவகர்மங்களை விரும்பி செய்ததினால்தான் அந்த ஜீவன் வேறொரு தேகத்தில் வந்தபொழுது அந்த பாவகர்மங்கள் அந்த தேகத்திலும் வந்து அந்த சீவனை சேரும் என்றும் புண்ணிய கர்மங்களும் இப்படியே என்றும் அறிய வேண்டும். தேவர்களுக்கு 4 கைகள் என்பது தயையின் விசேஷத்தை குறித்து சொன்னதை தவிர வேறில்லை. தயையே வடிவமாக இருக்கின்ற புண்ணிய தேசிகளே தேவர்கள். சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகளாகிய சமயம், சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகளாகிய சமயம், மதம் முதலிய மார்க்கங்களை முற்றும் பற்றற்று கைவிட்டவர்களும், கர்வம், குரோதம் முதலிகள் நேரிட்ட காலத்தில் ஞான அறிவினால் தடுத்துக் கொள்பவர்களும், கொலை புலால் தவிர்த்தவர்களுமாகிய இவர்கள்தான் சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்கள். ஆவார்கள். நல்லறிவு, கடவுள் பக்தி, உயிர் இரக்கம், பொது நோக்கம், சிறிகிரண அடக்கம் முதலிய நற்குண ஒழுக்கங்களையும், உண்மை உரைத்தல், இன்சொல்லாடல், உயிர்களுக்கு உபசரித்தல் முதலிய நற்செய்கை ஒழுக்கங்களையும் பெற்று சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்களாக இருத்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்க லட்சிய சத்திய ஞான கடவுளே, ஜீவர்களால் கணித்தறியப்படாத பெரிய உலகின் கண்ணே பேராசை, பெருங்கோபம், பெருமோகம், பெருமதம், பெருலோபம், பெருமயக்கம் முதலிய பெருங்குற்றங்கள் பெரும்பாலும் வழங்குவதற்குரியவராகிய மற்ற இடங்களில் இருப்பால் குணங்கள் பெரும்பாலும் விளைவதற்குரிய இம்மனித பிறப்பில் என்னை பிறப்பித்தருடைய ஜெவரீரது பேரர் கருணை சிறந்து என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன். இந்த உடம்பில் எப்படி உயிர் ஒன்றுதான் இருக்க முடியுமோ அதுபோல் இறைவனும் ஒருவன்தான். அப்படி ஒருவனாகிய இறைவனை இருவர் என்றும் மூவர் என்றும் ஐவர் என்றும் கூறி ஏன் உழலுகிறீர்கள்? இந்த உடம்பில் எப்படி உயிர் ஒன்றுதான் இருக்க முடியுமோ அதுபோல் இறைவனும் ஒருவன்தான். அப்படி ஒருவனாகிய இறைவனை இருவர் என்றும் மூவர் என்றும் ஐவர் என்றும் கூறி ஏன் உழலுகிறீர்கள்? ஆன்மா 3 வகைப்படும். அவை முறையே பக்குவ ஆன்மா, அபக்குவ ஆன்மா, பக்குவ ஆன்மா ஆகும். ஓம் சிவாய நம என்று சதா சிந்தித்துக் கொண்டிருத்தல் வேண்டும். இவ்வுலகம் அருட்சக்தி, பொருட்சக்தி, கிரியாசக்தி, யோகசக்தி, ஞானசக்தி மயமாக இருப்பதாக பார்த்து கொண்டிருத்தல் வேண்டும். யோகம் செய்தல் வேண்டுவதில்லை. அதில் அழிஞ்சு விடாமல் மீளுவது கஷ்டம். யோகம் செய்தல் வேண்டுவது இல்லை. அதில் அழிஞ்சு விட்டால் மீளுவது கஷ்டம். சதா சிவக்கலப்பாய் கடந்தாலும் மீடுதல் அருமை. மூடம் உண்டாகும். இது உண்மை. சதா சிவக்கலப்பாய் கடந்தாலும் மீடுதல் அருமை. மூடம் உண்டாகும். இது உண்மை. தேகம் அழிவதைப் போல
ஆன்மா அழிவதில்லை. குடம் உடைகிற பொழுது குடத்தினுள் இருக்கும் காற்றும் ஆகாயமும் உடையாமல் இருப்பது போலவே நமது ஆன்மா அறிவென்ற கற்பூரத்தில் கடவுள் அருளென்ற தீபம் விளங்குவதை பாவித்து பார்த்து அதில் பழமை பழகி கடவுளிடத்தை உண்மையாகிய அன்பையும் ஜீவர்களிடத்தை உண்மையாகிய காருண்யத்தையும் இடைவிடாமல் வைத்து ஓங்கார பஞ்சாட்சர ஞாபகத்தை செய்து கொண்டு வேண்டியிருக்கும். ஞாபகம் செய்தல் வேண்டும். சிவபஞ்சாட்சர தேகம் ஞாபகம் செய்தல் வேண்டும் என்பது அவசியம். விவாகம், புத்திரப்பேறு, தெய்வ படைத்தல் முதலிய பலவகை செயல்களில் வேறு வேறு சடங்குகளும் வேறு வேறு வினோதங்களும் வேறு வேறு பெருமைப்பாடுகளும் குறித்து பொருட்செலவு செய்தலை அமைத்து விவாக முதலிய அந்தந்த செயல்களிலும் பசித்த ஜீவர்களுக்கு பசியை ஆற்றிவிட்டு இன்பத்தை உண்ணுபண்டுகின்ற சிறப்பினையை செய்ய வேண்டும். கல்வி, அறிவு, செல்வம், போகம் முதலியவைகள் குறித்து வருந்துகின்ற சமுசாரிகள் தங்கள் தரத்திற்கு தக்கபடி பசித்த ஏழைகளுக்கு பசியாற்றுவிப்பதை விரதமாக அனுசரிப்பவர்களானால் அந்த ஜீவகாருண்ய அனுசரிப்பு கல்வி, அறிவு, செல்வம், போகம் முதலியவைகளை உண்டு பண்ணும் என்பது உண்மை. யோகிகள் பசியால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு உணவு கொடுத்து நினைத்த புண்ணியவான்களானது மனம் வேறு பட்டிகளை விட்டு சுத்தகரணமாகி நினைத்தபடியால் அந்த புண்ணியவான்கள் யோகிகள் என்றே உண்மையாக அறிய வேண்டும். ஜீவகாருண்யம் இல்லாத பொழுது அருள் விளக்கம் தோன்றாது. அது தோன்றாத பொழுது கடவுள் நிலையை கைகூடாது. மனம், வாக்கு, காயம் மூன்றினால் புண்ணிய பாவங்களை அடையலாம். பரதாரக மனம் பண்ண நினைத்தால், அந்நியருடைய சொத்தை கிரகிக்க நினைத்தால், அந்நியர்களுக்கு கிடைத்ததை நினைத்து பொறாமைப்பட்டால், இவை நான்கும் மனத்தினால் செய்யும் பாவங்கள். பொய் சொல்லல், கோள் சொல்லல், புறங்கூறல், வீணுக்கு அழுதல், இவை நான்கும் வாக்கினால் உண்டாகும் பாவங்கள். பிறர் மனைவியை தழுவுதல், புசிக்கத்தகாத வேத விரோத ஆகாரங்களை புசித்தல், அந்நியர்களை இம்சை செய்தல், தீங்கு செய்கிறவர்களை தடுக்காமல் அவர்களுக்கு உபகாரம் செய்தல், இந்நான்கும் தேகத்தால் உண்டாகும் பாவங்கள். புண்ணியங்கள் இவை போன்றவர்களை தவிர்த்து அந்நியர்களுக்கு நன்மை உண்டாக நினைத்தல், பொறாமை அடையாதிருத்தல், அந்நியர் சொத்தை தனதாக்க எண்ணாது இருத்தல், தனது மனைவி தவிர அந்நியரான பெண்ணை தாய், சகோதரி முதல்களாக சிந்தித்தல், இவை நான்கும் மனத்தால் வரும் புண்ணியங்கள். பொய் சொல்லாமை, கோள் சொல்லாமை, இன்சொல்லாடல், தோத்திரம் செய்தல், இவை நான்கும் வாக்கினால் உண்டாகும் புண்ணியங்கள். அந்நியர்களுக்கு தீங்குண்டாக்காமல் விலக்கல் முதலியன நன்மைகளான கிருத்தியங்கள் எல்லாம் தேகத்தால் உண்டாகும் புண்ணியங்கள். கடவுளை அறிவதற்கு ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும். மேற்படி அறிவு ஆன்ம வியாபக ஆலயமாகிய மனிதனின் தேகத்தில் காணப்படுவது உத்தமம். கடவுளை அறிவதற்கு ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும். மேற்படி அறிவு ஆன்ம வியாபக ஆலயமாகிய மனிதனின் தேகத்தில் காணப்படுவது உத்தமம். நாம் பல சலனங்களையும் தப்பி மேலான இந்த மனித பிரிவு எடுத்தது சிவத்தின் திருவருளை பெறுவதற்கு. எல்லா வகை பிரயாசத்தினாலும் எவ்வகை பிரயாசத்தினாலாவது
அந்த அருளை அடைய வேண்டும். அந்த அருள் எவ்வகையாய் வருமென்றால், எல்லா உயிர்களிடத்தும் தயவும், பிரபஞ்சத்தில் வெறுப்பும், சிவனிடத்திலும் அன்பும் மாறாது நம்மிடத்தில் இருந்தால் அவ்வருள் நம்மை அடையும். ஒவ்வொரு பொருள், நாம் ஒரு பொருளை அது உள்ளவாறு சுவைத்தால் அன்றி அதன் சுவையை உணர முடியாது. சுவை அறியாத பொருளின் மேல் விருப்பம் செல்லாது. அதுபோல் தெய்வத்தை உள்ளவாறு அனுபவித்தால் அன்றி அதன் உண்மைத்தன்மையை அறிய முடியாது. எனவே தெய்வத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல் முயற்சியினால் என்றும் தெய்வத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல் முயற்சியில் என்றும் நாம் ஈடுபட வேண்டும். தன்னை எத்தனை நெஞ்சித்து பேசிய பொழுதும் இறைவன் இவர்களிடம் தயவாக உள்ளான். நான் சூது பேசவில்லை, இவர்களை எனது சுற்றத்தாராகவே எண்ணுகிறேன். இவர்கள் தங்கள் வெற்றான விவாதங்களை விட்டு அந்த மேம்பட்டவன் அருளை போற்றுதல் வேண்டும். காலத்தை வீணில் கழித்தல் ஆகாது. கருணை நிறைந்தவராக இருங்கள். அது உங்கள் உள்ளத்தில் ஊற்றாய் பொங்கட்டும், உடம்பெங்கும் வழிந்தோடட்டும். அடுத்தவர் துன்பத்தை காண தெரியாதவரே கருணை மிக்கவர். அடுத்தவர் படும் இன்னலை துடைத்தெறிவதே கருணை உள்ளம். உங்கள் வயிற்றை நிரப்பும் உணவு அவனுடையது, மனத்தை நிரப்பும் எண்ணங்களும் அவனுடையது, அதாவது இறைவனுடையது. வெறுப்பு என்பது யாது? வேண்டாமை, துவேஷம், இதர வஸ்துவை பற்றாதிருத்தல். இந்த வெறுப்பால் இதர வஸ்துவிடத்தில் துவேஷம் தோன்றி ஜீவோபகாரத்தை தடை செய்யும். ஆகையால் வெறுப்பும் கூடாது. ஆண்டவர் சோதிக்கிறார் என்பது பிணி, மூப்பு, பயம், பசி முதலியவற்றால் வருந்தத்தை செய்விப்பது அல்ல, மரணமடை செய்வதுதான் சாதனை. மனுஷிய வல்லபத்தால் தனக்கிருக்கின்ற அசுத்தங்களை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடுமா என்றால் இது நல்லது, இது கெட்டது என்று பகுத்தறியும் ஞானத்தால் விஷய வாசனையின் காரணங்களை செல்ல ஒட்டாமல் தடுக்கக்கூடுமே ஒழிய நிவர்த்திக்க கூடாது. அது ஆண்டவன் அருளால் சுத்த தேகம் பெற்றவர்களானால் தான் முடியும். ஆண்டவன் அருளால் சுத்த தேகம் பெற்றவர்களால் தான் முடியும். அது அருளி கிடைத்தால் அத்தருணமே அந்த சுத்தகரணம் நிற்கும். அசுத்தம் வருவதற்கு காரணம் யாதெனில் செம்பில் களிம்பு இயற்கை, அதுபோல் ஆன்மாவிற்கு ஆணவம் இயற்கை. செம்பிலே களிம்பு இயற்கையாய் உள்ளத பரிசோதனை செம்பிலே களிம்பு இயற்கையாய் உள்ளதை பரிசன வேதியினால் நிவர்த்தித்து ஏமமாக்குவது போல் மாயா காரியமான இந்த தேகத்தின் கண் உள்ள ஆன்ம இயற்கையாகிய ஆணவ மலம் ஆண்டவன் அருளினால் நீக்க பெற்று சுத்த உடம்பாக்கிக் கொள்ளலாம். ஆண்டவன் அருளை அடைவதற்கு நாம் இடைவிடாது நம் முயற்சியின் கண் பழகுதல் வேண்டும். தாழ்ந்த குலம், உயர்ந்த குலம் என்று தரம் பிரித்து பார்க்கின்றோம். நரை, மரணம், மூப்பு அறியாத நல்லுடம்பினை பெற்றவரல்லவா நற்குலத்தவர் ஆவார். தாழ்ந்த குலம், உயர்ந்த குலம் என்று தரம் பிரித்து பார்க்கின்றோம். நரை, மரணம், மூப்பு அறியாத நல்லுடம்பை பெற்றவர் அல்லவா நற்குலத்தவர் ஆவார். இறைவன் உங்கள் கண்களுக்கு எட்டுவதில்லை, கருத்துக்கு எட்டுவான். உங்கள் கைக்கு எட்டுவதில்லை, மெய்க்கு எட்டுவான். அவனை அன்போடு பற்றுங்கள், விலக மாட்டான். எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே அவன் இருக்கின்றான், கடவுள் இருக்கின்றான். அணு சிறியது ஆனாலும் அதன் ஆற்றல் அளவிடற்கரியது. ஒரு குடத்திற்குள் அடங்கிவிட்ட கடல் மாதிரி இந்த அணுவில் அமைந்து பேருளியாய்
திகழ்கின்றான் இறைவன். எத்தனை படிகள் என்று மறைக்காதீர்கள், எல்லா படிகளையும் கடக்கலாம். உச்சிக்கமலத்தில் ஊற்றெடுக்கும் அமுதத்தை உண்டு களிக்கலாம். எத்தனை படிகள் என்று மறைக்காதீர்கள், எல்லா படிகளையும் கடக்கலாம். உச்சி கமலத்தில் ஊற்றிடும் அமுதத்தை உண்டு கழிக்கலாம். 4 வகை ஒழுக்கங்கள். 1 இந்திரிய ஒழுக்கம், 2 கரண ஒழுக்கம், 3 ஜீவ ஒழுக்கம், 4 ஆன்ம ஒழுக்கம். 1 இந்திரிய ஒழுக்கம். விளக்கம். இந்திரிய ஒழுக்கமாவது யாதலில் கொடிய வார்த்தை முதலிய வாயாடாமல் செவி புகாமலும் விற்றல், நாத முதலிய ஸ்தோத்திரங்களை அதிசயிக்காமல் உற்று கேட்டல், மற்றவர்களை கேளாதிருத்தல், அசுத்தங்களை தீண்டாதிருத்தல், கொடூரமானவற்றை கேளாதிருத்தல், பாராதிருத்தல், ருசியின் மேல் விருப்பம் இல்லாதிருத்தல், சுகந்தம் மீது விருப்பம் இல்லாதிருத்தல், இனிய வார்த்தையாடல், பொய் சொல்லாதிருத்தல், ஜீவர்களுக்கு இம்சை நேரிடுங்கால் அதை எந்த விதத்திலாவது தடை செய்தல், பெரியோர்கள் எழுந்து அருளியிருக்கும் இடத்திற்கு செல்லுதல், உயிர்களுக்கு மனதாலும் வாக்காலும் சரீரத்தாலும் தனத்தாலும் தன் சக்தி அளவுக்கு மீறாமல் உபசரித்தல், மலஜலவாதிகளை அளவு மீறாலும் குறையாமலும் சிரமமாக கழியும்படி அரபேத அஸ்தபரிச தந்திரத்தாலும் ஔஷாதிகளாலும் ஆகாரத்தாலும் பௌதிக பக்குவத்தாலும் செய்வித்தல் முதலிய இந்திரிய ஒழுக்கங்கள் ஆகும். கரண ஒழுக்கம். கரண ஒழுக்கமாவது உண்மையான கடவுள் ஒருவரே என்று சத்திய சங்கல்பம் செய்து கொள்ளல். கரண ஒழுக்கம் என்பது உண்மையான கடவுள் ஒருவரே என்று சத்திய சங்கல்பம் செய்து கொள்ளல், சிற்றபையின் கண் மனம் செல்லுவது தவிர வேறு எந்த வகை ஆசாபாசத்திலும் செல்லாமல் அதை இழுத்து மேற்குறித்த இடத்தில், அதாவது கடவுள் இடத்தில் நிறுத்துவது, பிறர் குற்றம் விசாரியாது இருத்தல், தன்னை மதியாதிருத்தல், செயற்கை குணங்களால் உண்டாகிய கெடுதிகளை நீக்கி இயற்கையாகிய தத்துவமாக நிற்றல், பிறர் மேல் கோபியாதிருத்தல், தனது சத்துருக்களாகிய தத்துவங்கள் அரிஷ்ட வட்டங்கள் மேல் கோபித்தல், அதிக்கிரம புணர்ச்சி செய்யாதிருத்தல் ஆகிய இவற்றையே கரண ஒழுக்கம் என்பார்கள். ஜீவ ஒழுக்கம் எல்லா மனிதரிடத்திலும் ஜாதி, சமயம், மதம், ஆசிரமம், கோத்திரம், சூத்திரம், சூலம், சாத்திரம், தேசமார்க்கம், உயர்வு தாழ்வு முதலியன ஆகிய பேதம் இல்லாமல் தானாக நிற்றலாம். ஆன்ம ஒழுக்கம் என்பது 84 லட்சம் யோனி பேதமுள்ள ஜீவர்களிடத்திலும் இரக்கம் வைத்து ஆன்மாவே சபையாகவும் அதனுள் உள்ள ஒளியே பதியாகவும் கண்டு பூர்ணமாக நிற்றல் ஆன்ம ஒழுக்கம் ஆகும். ஐயா, மணி 5:25. இந்த 5 நிமிடம் உங்களுக்கு உங்களுடைய அறிவுரையை இந்த இணைய இரையாற்றல் மிக்க வசனத்தை நிறைவாக்கி கொள்கின்றோம். நாளை தொடரலாம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் காலை வணக்கத்தை உரித்தாக்கி ஒரு சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்வோம்.
நான் பேச கேக்குதுங்களா? மெலடி கேட்குது, சவுண்ட் பத்தாது கொஞ்சம். மைக் கிட்ட வச்சு பேசுறீங்க. இப்ப இப்ப பரவாயில்லையா? இப்ப பரவாயில்லையா? சொல்லுங்க. ஆழ்மனம் எப்போதுமே பணிவான சேவகனாக செயல்படுகிறது. மனப்படங்களை ஆதாரமாக வைத்து அது செயல்படுகிறது. ஒரு முறை ஆழ் மனதுக்கு உத்தரவு கிடைத்துவிட்டால் அது நமது வாழ்க்கையின் மிகப்பெரிய சக்தியாகி விடுகிறது. நமது கட்டளைகளை ஏற்று ஏனென்று கேளாமல் அது செயல்படுகிறது. கட்டளை நுணுக்கமான விஷயங்களையும் பதிவு செய்து கொள்கிறது. அவற்றை தேவையான நேரத்தில் பயன்படுத்தவும் செய்கிறது. இவை புரோகிராம்களாக ஆழ்மனதில் செயல்பட்டு செயல்களாக தேவைப்படும் போது நமக்கு உதவுகிறது. அதனால்தான் நாம் கற்றுக்கொண்ட பழக்க வழக்கங்கள் தொடர்ந்து நம்மிடம் இருக்கின்றன. நாம நம்முடைய மனப்படத்தை மாற்றாத வரையில் இந்த பழக்க வழக்கங்களே தொடர்கின்றன. அது நல்லதோ கெட்டதோ ஆழ்மனதில் பதிந்து விட்டது தொடர்கின்றன. நமது வாழ்க்கையில் நாம் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பினால் ஏற்கனவே நாம் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய குறிக்கோள் பற்றிய மன வரைபடத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தியாக வேண்டும். இல்லாவிட்டால் ஏற்கனவே நீங்கள் ஆழ்மனதுக்கு கொடுத்துள்ள பழைய புரோகிராம் படிதான் அது செயல்படும். உங்களுடைய மனதில் ஏற்கனவே பதிவாகி இருக்கக்கூடிய நிலைமைக்கேற்பவே இப்போதைய வாழ்க்கையும் தொடரும். வெற்றி அமைப்பு என்கின்ற முறையில் நமது ஆழ்மனம் தவறு செய்யவே செய்யாது. நாம் கொடுக்கின்ற உத்தரவை அது ஏற்று நாம் பதிவாக்கியிருக்கக்கூடிய புரோகிராம்களை விசுவாசமாக அது செயல்படுத்த தயாராக இருக்கிறது. ஆனால் அதற்கு புரோகிராம் தர வேண்டியது நாம். நாம் எப்போதாவது பாதிப்புக்கு உள்ளானால் நம்முடைய நினைவு மனம்தான் அதற்கு பொறுப்பு, ஆழ்மனம் அல்ல. நாம் புரிந்துணர்ந்த விஷயங்கள் தான் ஆழ்மன பதிவுகளாக புரோகிராம்களாக இடம்பெற்று நாம் அடைய விரும்பும் இலக்கை நோக்கி செல்ல உதவுகிறது. ஆகவே வாழ்க்கையில் தோல்வி என்பது நினைவு மன எண்ணங்களின் விளைவாகவே உண்டாகின்றன. இந்த அடிப்படையில் 20ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய மனோதத்துவ கண்டுபிடிப்பே நடந்திருக்கிறது. தன்னை பற்றிய கருத்து என்று சுருக்கமாக சொன்னாலும் மனோதத்துவ துறையில் விரிவான அர்த்தங்களை அது கொண்டிருக்கிறது. உங்களை பற்றியும் வெளி உலகத்தோடு உங்களுக்கு உள்ள தொடர்பு பற்றியும் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான நம்பிக்கைகளையே தன்னை பற்றிய கருத்து என்று குறிப்பிடுகிறோம். வாழ்க்கையின் அனைத்து விஷயங்கள் குறித்தும் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டுள்ள தனிப்பட்ட நம்பிக்கைகளே உங்களுடைய சொந்த நம்பிக்கை அமைப்பாகிறது. உங்களை பற்றி நீங்கள் கொண்டுள்ள கருத்துதான் உங்களுடைய சிந்தனை, நீங்கள் நடந்து கொள்ளுகின்ற முறை, நீங்கள் செயல்படுகின்ற விதம் ஆகிய அனைத்தையுமே தீர்மானிக்கிறது. பல கேள்விகள் நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை தீர்மானிக்கிறது. ஒரு தாயாக நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஒரு தந்தையாக நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஒரு வேலை வாங்குபவராக நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஒரு வேலை செய்கிறவராக நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? கதை சொல்லுபவராக எப்படி இருக்கிறீர்கள்? கார் ஓட்டுபவராக எப்படி இருக்கிறீர்கள்? தோட்ட வேலை செய்பவராக எப்படி இருக்கிறீர்கள்? ஒரு சமையல்காரராக நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஆணாக இருந்தால் பெண்ணையும், பெண்ணாக இருந்தால் ஆணையும் எவ்வாறு கவர்கிறீர்கள்? எவ்வளவு நன்றாக உங்களால் படிக்க முடிகிறது? எவ்வளவு நன்றாக உங்களால் எழுத முடிகிறது? எவ்வளவு நன்றாக உங்களால் பாட முடிகிறது? எவ்வளவு நன்றாக உங்களால் நடனமாட முடிகிறது? எவ்வளவு நன்றாக உங்களால் படம் வரைய முடிகிறது? எவ்வளவு நன்றாக உங்களால் உடை உடுத்த முடிகிறது? மொழியில் நீங்கள் எவ்வளவு கெட்டிக்காரர்? கணிதத்தில் நீங்கள் எவ்வளவு கெட்டிக்காரர்? எந்திரங்களை பழுது பார்ப்பதில் நீங்கள் எவ்வளவு கெட்டிக்காரர்? பெயர்களை நினைவில் வைத்திருப்பதில் நீங்கள் எவ்வளவு கெட்டிக்காரர்?
மேலே கூறியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் தன்னை பற்றிய கருத்துதான் உங்களுடைய செயல் திறமைக்கு காரணமாக அமைகிறது. உங்களை பற்றி நீங்களே செய்து கொண்டிருக்கக்கூடிய உருவகத்தின் விளைவாகத்தான் அனைத்திலும் உங்கள் திறமை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. மணி 5:31 நெருங்குவதால் இந்த அற்புதமான தொடரை நாளை முதல் தொடர்வோம். அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துகளையும் கூறி, இது 5:30 மணி ஹோமியோபதி மருத்துவ பயிற்சி வகுப்பிற்கான நேரம். அந்த பயிற்சி வகுப்பிற்குள் நாம் நுழைவோம். ஏற்கனவே 5:31. இந்த இனிய காலை வேளையில் நமது 5:30 மணி ஹோமியோபதி மருத்துவ பயிற்சி வகுப்பிற்காக நம்முடன் இணைந்திருக்கும் மருத்துவர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவரையும் வரவேற்கும் நேரம் இது. காலை 5 மணி வகுப்பில் நம்மோடு இணைந்திருந்த மருத்துவர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துகளையும் கூறி, வகுப்பை நடத்தி கொடுத்த ரசாக் ஐயா அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துகளையும் கூறி, இது 5:30 மணி ஹோமியோபதி மருத்துவ பயிற்சி வகுப்பிற்கான நேரம். இதில் வருகை புரிந்திருக்கும் நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ரசாக் ஐயா அவர்களையும், செல்வி கண்ணன் அவர்களை கோவையிலிருந்தும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மேலும் திருநெல்வேலியிலிருந்து முத்தையா அவர்களையும், காஞ்சிபுரத்திலிருந்து மேகராஜ் ஐயா அவர்களையும், கோவையிலிருந்து சுப்பிரமணியன் ஐயா அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மேலும் சிங்கப்பூரிலிருந்து தோழர் ஜெயராமன் அவர்களையும், பாண்டிச்சேரியிலிருந்து அருள்மொழி அம்மா அவர்களையும், வம்பலூரிலிருந்து தோழர் தேவேந்திரன் அவர்களையும், சென்னையிலிருந்து மாணிக்கவாசன் ஐயா அவர்களையும் வருக வருக என அன்புடன் காலை வணக்கங்கள் தாக்கி வரவேற்கிறோம். மேலும் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ராதிகா மற்றும் திண்டிவனம் பகுதியிலிருந்து மீனா ஞானப்பிரகாசம், சென்னையிலிருந்து பிரசாத் ஐயா உட்பட தற்போது வரை வகுப்பறையில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதோடு, மேலும் நமது வகுப்பறையில் இணைய இருக்கும் மருத்துவர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்களையும் வரவேற்பையும் அளித்து இன்றைய காலை அமர்வை திருக்குறளோடு தொடங்குவோம். அருள்மொழி அம்மா, திருக்குறள். வணக்கம் சார். வணக்கம்மா, தொடங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதிகாரம் 61, அதிகாரம் மடியின்மை. குறள் 602. குறள்: மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். பொருள்: தாம் பிறந்த குடியை சிறந்த குடியாக உயர்த்த விரும்புவோர் சோம்பலை சோம்பலாக கருதி கைவிட்டு முயற்சியோடு வாழ்வார்களாக. மீண்டும் குறள்: மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். பொருள்: தாம் பிறந்த குடியை சிறந்த குடியாக உயர்த்த விரும்புபவர் சோம்பலை சோம்பலாக கருதி கைவிட்டு முயற்சியோடு வாழ்வார்களாக. நன்றிங்க சார். நன்றி நன்றி. திருக்குறள் கூறி வகுப்பை தொடங்கி வைத்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றியை கூறி, இன்றைய ஐயா கேட்க முடியவில்லை ஐயா. டக்குன்னு ஆட்டோமேட்டிக் கட் ஆயிடும் ஆடியோ சில நேரம். அதை கவனிச்சுட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. கவனிக்க மறந்தோம்னா டக்குன்னு அதுவே போயிடும். ஹோமியோபதி. நன்றிங்க ஐயா. ஹோமியோபதி மருத்துவத்துறையில் பல்வேறு மருந்துகள் இருக்கின்றன. இந்த மருந்துகளை தேர்வு செய்யும் முறையில் ஒரு சிஸ்டம், ஒரு ஒழுங்குமுறை இருந்தால் எப்படிப்பட்ட நிலையிலும் மருத்துவர்கள் மிக எளிதாக மருந்து தேர்வில் வெற்றி அடைய முடியும். குறிப்பாக நமக்கு பல வழிமுறைகளில் மருந்தை தேர்வு செய்யும் நுணுக்கம் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு துயரரை ஆய்வு செய்யும் விதத்தில் அவரது முழுமையை ஆய்வு செய்து விட்டோம் என்று சொன்னால், அவருக்கு இதுதான் மருந்து என்று அவரது துயர ஆய்வின் முடிவிலேயே நாம் வந்தடைந்து விட முடியும். அந்த முழுமையான ஆய்வு முறைக்கு பெயர் சென்சேஷன் மெத்தட். இந்த சென்சேஷன் மெத்தடில் அந்த துயரர்
உண்மையில் என்ன மருந்து தேவைப்படுபவராக இருக்கிறாரோ, அந்த மருந்தை அவரே முடிவில் அல்லது பேசும்போதே அந்த மெட்ரியா மெடிக்காவாகவே அவர் பேசுகிறார். அதுதான் இந்த சென்சேஷன் மெத்தட்ல இருக்கக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு அம்சம். ஒரு சிஸ்டமாக மாத்துறது. ஒரு ஹோமியோபதி மருத்துவ முறையை அறிகுறிகள் அடிப்படையில் பார்த்து மருத்துவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை ஒரு ஸ்டெப் உயர்த்தி, அந்த மெட்டீரியா மெடிக்காவில் உள்ள மருந்தாகவே அந்த துயரர் பேசுகிறார். அப்ப எப்படி அவர் பேசுறாரு? எப்படி பேசுறாரு அப்படிங்கிறதையே ஆ நாம வந்து ஆய்விலேயே அதை தெரிந்து கொள்வது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரே நிமிஷம். ஐயா எதுவும் கேட்க முடியவில்லை ஐயா. மன்னிக்கவும், ஒரு சின்ன தடை தொடரும். அப்போ ஒரு மருந்தை தேர்வு செய்யும்போது பல வழிமுறைகள் இருக்கிறது. இதில் எத்தனையோ நுணுக்கங்கள் இருக்கிறது. குறிப்பாக ஒரு ரெப்பர்ட்டரை எடுத்துக்கொண்டு அந்த துயரர் பேசிய குறிமொழிகளுக்கு ரெப்பர்ட்டரி பார்த்து மருந்து எடுப்பது ஒரு முறை. டோட்டாலிட்டி ஆஃப் சிம்டம்ஸ் அடிப்படையில் அவர் பேசிய பல்வேறு அறிகுறிகள் எல்லாம் தொகுத்து அந்த ஒவ்வொரு அறிகுறிகளிலும் அதிகமான அறிகுறியை எந்த மருந்து கொண்டிருக்கிறதோ அந்த மருந்தை தேர்வு செய்வது ஒரு முறை. இப்படி மருந்து தேர்வு செய்வதில் பல வழிமுறைகள் இருக்கிறது. இப்போது சென்சேஷன் மெத்தட் என்று ஒன்று கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு நீங்கள் அந்த துயரரிடம் முழுமையாக உரையாடும் போது அவர் தன் வாழ்வில் வெற்றி அடைவதற்கான கட்டத்தில் எந்த இடத்தில் இருக்கிறார்? முதலில் சீஃப் கம்ப்ளைண்ட் கேட்டுக்கிறோம். அவருக்கு என்ன கம்ப்ளைண்ட்? எதற்காக இந்த மருத்துவமனை படியேறி நம்மிடம் அவர் வந்திருக்கிறார்? சீஃப் கம்ப்ளைண்ட் முதல்ல கேட்டுக்கிறோம். அத ஒரு 6 பாயிண்ட். தலைவலிக்குது, ஒற்றை தலைவலியா இருக்குது, பல ஆண்டுகளா உயிரை வாங்குது, இது வந்து அப்படியே விண்ணு விண்ணுன்னு தெறிக்குது, என்னால எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இருக்கக்கூடிய துன்பத்தை அவர் தனது சீஃப் கம்ப்ளைண்டாக, தலையாய பிரச்சனையாக வெளிப்படுத்துகிறார். அப்ப வெளிப்படுத்தும் போது அவருடைய உடல் மொழி என்னவாக இருக்கிறது, அவரது கண்களில் இருந்து வரக்கூடிய கண்ணீர், அல்லது எவ்வளவு பெரிய சீரியஸான நோயை கூட சிரித்து கொண்டே பேசுவது என்று அவர் என்னவாறு இருக்கிறார், என்னவாறு அந்த துன்பத்தை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் முதலில் தெளிவாக குறித்து கொள்ளுகின்றோம். அவ்வாறு தெளிவாக அந்த சீஃப் கம்ப்ளைண்ட்ல குறித்து கொண்ட அந்த அம்சம், அது குறித்து மேலும் சொல்லுங்கள் என்று நாம் கேட்கும்போது அவர் பேசுகிறார். அவ்வாறு அவர் பேச பேச அவருக்கு ஒரு குறிப்பிட்ட ஹோமியோபதி மருந்து அதன் ஒட்டுமொத்த அறிகுறியாகவே அவர் பேசுகிறார் என்பதை நம்மால் உணர முடியும். அவர் உங்களிடம் வந்து அமர்ந்தது முதல் அவர் பேசி முடிக்கும் வரை உங்கள் மெட்டீரியா மெடிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மருந்தாகவே அவர் பேசுகிறார். மெட்டீரியா மெடிக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து அறிகுறிகளையுமே பேசுகிறார் என்பதை புரிந்து கொள்வதுதான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சென்சேஷன் மெத்தட், சென்சேஷன் அப்ரோச் என்பது. அந்த துயரர் பேச மட்டும் அவர் விட்டாலே போதும். பேசிய முடிவில் அந்த துயரர் தனது துன்பத்தை விவரித்த முடிவில் அவருக்கு என்ன மருந்து தேவை என்பதை அவரே தெளிவுபடுத்தி விடுவார். அதற்கு உதவக்கூடியதுதான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய
இந்த ஜான் ஸ்கால்டன் மெத்தட் என்று சொல்லக்கூடிய ஜான் ஸ்கால்டன் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட தனிம அட்டவணை மனித வாழ்வோடு எவ்வாறு பொருந்தி வருகிறது என்கின்ற அம்சம். இங்க எல்லா துயரரும் அப்படி பேசிவிடுவார்களா? அது சொல்ல முடியாது. ஏன்னா எப்படி 100% உண்மை என்று ஒன்று இருக்க முடியாதோ, அப்படி எல்லாமே ஒரு முழுமையை நோக்கி பயணத்தில் தான் இருக்கிறதே தவிர, முழுமை என்று ஒன்று கிடையாது. 100ன்னு சொல்றோம். 100ன்னு ஒண்ணு இருக்க முடியுமா? 100 வந்தாலும் அப்புறம் அடுத்து 101 வந்துருது. இப்போ 99ன்னு சொல்றோம். 99 வரைக்குமா ஒரு எண்கள் இருக்க முடியுமா? 99 தானே 100 வந்துடுது. அப்போ முழுமை என்று ஒன்று கிடையாது. எல்லாமே வளர்ச்சியை நோக்கியதுதான். ஒரு சிறுவன் என்று சொல்லுகிறோம். எவ்வளவு காலம் சிறுவன் என்று சொல்வோம்? இளைஞனாக்கி விடுகிறான் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே. இளைஞனை இளைஞன் என்று சொல்லுகிறோம். அதன் பிறகு பார்த்துக் கொண்டிருக்கும் போதே அவன் வயோதிக பருவத்தை அடைகிறான். எனவே இந்த உலகில் எதுவுமே முழுமை கிடையாது. எனவே உங்களுக்கு சென்சேஷன் மெத்தட்ன்னு சொல்றீங்க. அது உங்களுக்கு கை கொடுக்குது. எங்களுக்கு கை கொடுக்குமா? என்று கேள்வி நமது மாணவர்களிடம் இருக்கிறது. உண்மையில் எல்லோருக்கும் கை கொடுக்கும். எப்போது எந்த துயரர் தனது வாழ்வின் எக்ஸ்பீரியன்ஸை, தான் வாழும் வாழ்வின் அனுபவத்தை இந்த நிலைக்கு சென்று சொல்பவராக துயரர் அமைகிறாரோ, அந்த துயரர் சென்சேஷன் மெத்தடில் தான் என்ன மருந்தை இண்டிகேட் பண்ணுகிறேன் என்பதை மருத்துவர் முன்னால் வெளிப்படுத்தி விடுவார். இன்னொரு துயரர் வருகிறார். அவர் அந்த மியாசத்தின் அடிப்படையிலேயே உங்களிடம் பேசுவார். என்னை எல்லோரும் புறக்கணிக்கிறார்கள். எனக்குள் ஒரு மோசமான ஒரு ஸ்மெல் இருக்கு. இந்த ஸ்மெல் இருக்கிறதுனால என்னை எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க. இது சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் அவங்க மனைவி சொல்றாங்க, அவரோடு வாழக்கூடிய மனைவி சொல்றாங்க, இவர் மேல அப்படிலாம் எந்த ஸ்மெல்லுமே இல்லைங்க ஐயா. ஆனா இவர் தான் அப்படி நினைச்சுக்கிறாரு. நான் அவரோட 2 குழந்தை பெத்திருக்கிறேன். அப்ப இவருக்கு அந்த பிரச்சனை இவர் மன அடிப்படையில இவருக்கு தான் இருக்குது. ஆனா உண்மையில அப்படி இவர் மேல எந்த ஸ்மெல்லும் இல்ல. இல்ல, என்ன எல்லாரும் ஏமாத்துறாங்க. எனக்கு என் மேல ஒரு ஸ்மெல் இருக்கு. இந்த ஸ்மெல் இருக்கிறதுனால என்ன எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க. என்ன அவாய்ட் பண்றாங்க. நான் போனதுமே அவங்க என்ன காரி துப்புறாங்க. என்ன அ சொல்லாம சொல்லி குத்துறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேதனைப்படுறார். இது எவ்வளவு காலமா இருக்கு அப்படின்னா, ஏறக்குறைய எனக்கு கருத்து தெரிந்த காலத்திலிருந்தே இது இருக்குது. நான் அந்த பக்கம் போனோம்னாலே அவங்க என்ன அருவருப்பா ஏதாவது ஒரு சைகை காமிச்சிடுறாங்க. அப்படி யாருமே இவரை பத்தி எதுவுமே பண்றது இல்லைங்க. அவங்கவங்களே ஓடிட்டு இருக்காங்க அவங்கவங்க பிரச்சனைக்கு. ஆனா எங்க வீட்டுக்காரர் மட்டும் இப்படி நினைச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க. அப்போ ஒரு லெப்ரசி மியாசத்தில் இருந்து கொண்டு தன்னை எல்லோரும் புறக்கணிக்கிறார்கள். தான் வாழ்வதற்கே தகுதியற்றவன். தான் ஒரு அருவருப்பான நபர் என்ற அந்த மியாசத்தின் அடிப்படையிலேயே அந்த துயரர் பேசுகிறார். ஆக உங்களுக்கு அமரக்கூடிய துயரர் முதலில் ஒரு புதிர். அந்த புதிரை நாம் எவ்வாறு விடுவிக்கிறோம், எவ்வாறு விடுவிக்கப் போகிறோம் என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. எப்போது இது நமக்கு சாத்தியமாகும்? இது ஒரு புதிர். இந்த புதிரை நாம் விடுவிக்கப் போகிறோம் என்கின்ற இந்த மருத்துவத்தை கையாளும் முழுமை உங்களுக்கு சேர்ந்திருந்தால் மட்டுமே உங்களால் எப்படிப்பட்ட துயரரையும் கையாள முடியும். ஒரு துயரர் அமர்கிறார். எனக்கு வலது பக்க காலில் சுருக்கென்று தைக்கும் வலி அவ்வப்போது செல்கிறது என்று சொல்கிறார். சரிங்க, மேலும் உங்களை பற்றி சொல்லுங்கள் என்று சொன்னால், வேற என்ன இருக்கு நான் சொல்றதுக்கு? எல்லாமே சொல்லிட்டேனே. அப்படியா? வலது பக்கம் கால்ல சுருக்குன்னு தைக்கக்கூடிய வலி அவ்வப்போது செல்கிறது. இவ்வளவுதான். இதுக்கு மருந்து கொடுங்க. ஆக அந்த துயரர் தான் நமக்கு அளவுகோல். அவர் அந்த ஒற்றை அறிகுறிகளுக்கு மேல் செல்வது இல்லை. ஓகே, நோ ப்ராப்ளம். அந்த அறிகுறி நமது தனிச்சிறப்பான அறிகுறியாக வெளிப்படும் போது நமக்கும் பிரச்சனை கிடையாது. அவர் சொல்றாரு சுருக்குன்னு அடிக்குது வலது பக்கம்ன்றாரு.
அப்போ அதற்கு நமக்கு கண்டிப்பா ஒரு மருந்து இருக்கும். அது எந்த மருந்தோ, அந்த மருந்து அந்த துயரின் அந்த துன்பத்தை முழுமையாக நீக்கிவிடும். இந்த சிஸ்டத்திற்கு அவரை கன்வின்ஸ் பண்ணிவிடும். முதலில் ஒரு புதிதாக ஹோமியோபதி மருத்துவத்தை நாடி வரக்கூடிய மக்களுக்கு இந்த சிஸ்டத்துல கன்வின்ஸ் பண்ற வேலையை நாம் செய்ய வேண்டும். நீங்கள் மிகச் சரியாக தேர்வு செய்து தரக்கூடிய அந்த மருந்து, அந்த மனிதனுடைய உடலில், மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்போது, அவனது வலியில் ஒரு வேதனையை நீக்கும்போது, இந்த சிஸ்டத்திற்கு முதலில் அவர்கள் கன்வின்ஸ் ஆகிவிடுவார்கள். இவ்வளோ காலம் இப்படி ஒரு மருத்துவ முறை ஒன்று இருப்பதே எனக்கு தெரியாமல் என் வாழ்நாளை நான் வீணே கழித்து விட்டேனே என்று கருதக்கூடிய அளவிற்கு அவர்கள் தங்களுக்கு அருகில் உள்ளவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்தோர், தன்னுடைய துணைவியார், தன்னுடைய பிள்ளைகள் அன்று அனைவரையும் ஹோமியோபதி மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளுமாறு அவர்கள் உங்களுக்காக பரிந்துரை செய்து கொண்டே இருப்பார்கள். இதுதான் ஒரு சிஸ்டத்திற்கு கன்வின்ஸ் ஆகிற விஷயம். இந்த சிஸ்டத்துக்கு கன்வின்ஸ் பண்ணக்கூடிய வேலையைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். ஒரு ஹோமியோபதி மருத்துவர் எவ்வாறு இதை சாதிப்பது, எவ்வாறு இதை இந்த வெற்றியை அடைவது, எவ்வாறு இதை புரிந்து கொள்வது என்பது மிகவும் முக்கியமானது. இந்த மருத்துவம் 100% பாதுகாப்பானது, பின்விளைவுகள் இல்லாதது என்று நாம் சொல்வதன் மூலமாக யாரும் இந்த மருத்துவத்தை ஏற்றுக்கொள்வது கிடையாது. இது பாதுகாப்பானது, பின்விளைவு இல்லாதது, பக்க விளைவுகள் இல்லாதது, இது முழுமையான பலனை தரக்கூடியது என்று வார்த்தைகளில் சொல்வதை விட, சிஸ்டத்தை நாம் முழுமையாக புரிந்து கொண்டு, இந்த சிஸ்டத்தை அப்ளை செய்யக்கூடிய உண்மையான சரியான மருத்துவராக நாம் மாறுவது மட்டுமே இந்த சிஸ்டத்திற்கு மக்களை பல பேரை நாம் வென்றெடுக்க முடியும். ஒரு முறை ஹோமியோபதி துறையில் ஒரு பழமொழி இருக்கிறது. ஒரு முறை ஹோமியோபதி மருத்துவத்தின் சுவையை அறிந்தவர் அதன் பிறகு தன் வாழ்நாளில் பிற மருத்துவ முறைகளை நாட மாட்டார் என்பது ஒரு பழமொழியாகவே ஹோமியோபதி மருத்துவத்தில் இருக்கிறது. ஆம், அந்த ஒரு இனிப்பு உருண்டை அந்த வலி நிவாரணை செய்யக்கூடிய வேலையை செய்கிறது. அந்த இனிப்பு உருண்டை, அந்த நீண்ட நெடுங்காலம் அவர் பயன்படுத்தி வந்த மாத்திரைகளை, அந்த நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான விலை மதிப்புள்ள மாத்திரைகளை எல்லாம் ஓரம் கட்டி விடுகிறது என்று சொன்னால், அதுதான் அவருக்கு பொருத்தமான மருந்தாக இருந்திருக்கிறது. அந்த மருந்தை அவருக்கு தேர்வு செய்து தருவதற்கான பொருத்தமான ஒரு ஹோமியோபதி மருத்துவர் அவருக்கு நேற்று வரை கிடைக்காமல் இருந்திருக்கிறார். எனவே இந்த மருத்துவத்தின் சுவையை அறிந்தவர்கள், இந்த மருந்தின் சுவையை ஒருமுறை அறிந்தவர்கள், அதன் பிறகு ஒருபோதும் பிற மருத்துவ முறைக்கு நாடுவதில்லை என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக சுவாரஸ்யமான விஷயம். ஆனால் ஹோமியோபதி மருத்துவத்தில் அந்த துயரரை கன்வின்ஸ் பண்றது, இந்த சிஸ்டத்துக்கு அவர்களை வென்றெடுப்பது என்பதுதான் ஒரு மிக பெரும் சவாலாக ஹோமியோபதி மருத்துவர்களுக்கு இருக்கிறது. ஒரு முறை நீங்கள் அந்த மனிதனை மிகச் சரியான மருந்து தேர்வின் மூலமாக நீங்கள் இந்த சிஸ்டத்திற்கு வென்றெடுத்து விட்டால், அதன் பிறகு அவர் மூலமாக பல துயரர்கள் உங்களை நாடி வருவதை உங்களால் சொந்த அனுபவத்தில் பார்க்க முடியும். அப்போ நாம் செய்ய வேண்டியது, ரெப்பர்ட்டரி பார்த்து மருந்தை கொடுத்தால் சரியாக ரெப்பர்ட்டரி பார்க்க கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். மியாசத்தின் அடிப்படையில் மருந்தை துயர இண்டிகேட் பண்ணா மியாசம் 10 மியாசமும் நமக்கு தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு மியாசத்திலும் பல்வேறு நுணுக்கங்கள் இருக்கின்றன. மையமான மியாசத்தினுடைய அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிந்தால் கூட போதும். ஒரே பரபரப்பா இருக்கு, ஒரே திக்கு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது, ஹார்ட் துடிக்குது, எனக்கு கேக்குது, என்னால ஒண்ணுமே முடியல, உடம்பு ஃபுல்லா அலர்ட்டா இருக்கு, ஒரே பயம், ஒரே பதட்டம், என்னன்னே தெரியல. ஓ, பயம், பதற்றம், படபடப்பு அடிச்சுக்குது, ஹார்ட் துடிக்கிறதே கேக்குது. இது எதை வெளிப்படுத்துகிறது? அக்யூட் மியாசம். 4-5 நாட்களுக்கு முன்னால் ஒரு துயரர் மிகவும் வேதனைப்பட்டார். அப்போ இது அக்யூட் மியாசம். ரொம்ப பரபரப்பு, ரொம்ப பதற்றம், ரொம்ப பயம். பயம்னா பயம், அப்படி ஒரு பயம். அக்கோனைட் 10M
ஒரு வேளை ஒரே ஒரு மாத்திரை சாப்பிடுங்கள் என்று சொன்னபோது, அவருக்கு இன்னும் பிரச்சனை. உட்கார்ந்து 10 எம் சாப்பிட சொல்றாரே! அது சாப்பிட்டா என்ன ஆகுமோ? அது 10 எம் ஆச்சே! 10,000 ஆச்சு வீரியமாச்சே! அதுக்கும் பயம். அப்போ நீங்க எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. மருந்து சாப்பிடுங்க. நல்லா ஆவலன்னா அப்புறமா பேசிக்கலாம். அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அக்குன 10 எம் சாப்பிடுறாங்க. அந்த ஹார்ட் துடிக்கிறது அவங்களுக்கே கேட்கறது எல்லாம் போயிடுது. பயம் போயிடுது, பதட்டம் போயிடுது, கவலை போயிடுது. எல்லாம் போயிட்டு ஆள் வந்து நார்மலா ஆயிடுறாங்க. அப்போ உங்களுக்கு மியாசத்தின் அடிப்படையிலும் மருந்து தேர்வு செய்ய தெரிந்திருக்க வேண்டும். துயரறை எல்லா நிலையிலும் நீங்கள் சென்சேஷன் மெத்தட் போய் அப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது. உங்ககிட்ட வச்சுங்கிற கருவியை வைத்துக்கொண்டே எல்லோ எல்லா துயரறையும் ஒரு மாதிரி நாம அணுகிவிட முடியாது. பல கருவிகள் இருந்தால் தான் ஒரு மெக்கானிக் ஷாப்ல எண்ணற்ற ஸ்பேனர் வச்சிருப்பாரு. எந்த இடத்துக்கு எந்த ஸ்பேனர் பயன்படுத்தணும்னு தெரிந்த மருத்துவர் தான், மெக்கானிக் தான் அந்த வாகனத்தை சரி செய்ய முடியுமே தவிர, நான் 14, 13 ஸ்பேனர் மட்டும் தான் வச்சிருப்பேன் அப்படின்னா, அந்த ஸ்பேனர் பயன்படுத்தக்கூடிய டூ வீலர் மெக்கானிக்ல அந்த இடத்துல யாருக்காச்சும் பிரச்சனை வந்தா வந்து நின்னாருன்னா, உங்களால சரி செய்ய முடியும். மற்றபடி அ 10, 11 ஸ்பேனர் உங்ககிட்ட இல்லன்னு சொன்னா, அந்த மாதிரியான நுணுக்கங்களை உங்களால் செய்ய முடியாது. இது தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாக இருக்கிறது. எல்லா ஸ்பேனரும் உங்களிடம் இருந்தால் மட்டுமே உங்களால் எப்படிப்பட்ட வாகனத்தையும் சரி செய்ய முடியும் என்பது போல, உங்களிடம் மியாசம் குறித்த பார்வை, மியாசம் குறித்த தெளிவு இருக்கும்போது, மியாச அடிப்படையிலேயே மருந்தை கொடுத்து அந்த துயரரை காப்பாற்றிவிட முடியும். உங்களுக்கு ஆர்ஓஎச் அடிப்படையில் மருந்து தேர்வு செய்யும் முறை தெரிகிறதா? ஆர்ஓஎச் அடிப்படையில் அந்த துயரர் தன்னை துன்பத்தை வெளிப்படுத்துகிறாரா? ஆர்ஓஎச் அடிப்படையில் நீங்கள் மருந்தை தேர்வு செய்து தர முடியும். அறிகுறிகள் அடிப்படையில் உங்களால் ரெப்பர்ட்டரி பார்க்க தெரியுமா? அறிகுறி அடிப்படையில் ரெப்பர்ட்டரி பார்த்து மருந்தை தேர்வு செய்து தர முடியும். சென்சேஷன் மெத்தட் முழுமையாக அந்த துயரர் தனது எக்ஸ்பீரியன்ஸை பேச தயாராக இருக்கிறார். அவருக்கு நீங்கள் வெறும் அறிகுறிகள் அடிப்படையில் அவரை ஒன்றுமே செய்ய முடியாது. சென்சேஷன் மெத்தடும் உங்களுக்கு தெரிந்திருந்தால், சென்சேஷன் மெத்தட் அடிப்படையில் அந்த துயரரை முழுமையான ஆய்வு செய்து, அவர் எந்த வரிசையில் நிற்கிறார்? தனிமம் என்றால், தாவரம் என்றால் எந்த குடும்பத்தில் நிற்கிறார்? விலங்கு என்றால் எந்த வகையினத்தில் வருகிறார் என்பதை பார்த்து உங்களால் மருத்துவம் செய்ய முடியும். எனவே அந்த வகையில் நாம் இங்கே தனிம அட்டவணை அது மனித வாழ்வோடு எவ்வாறு பொருந்தி வருகிறது என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனிம அட்டவணையில் முதலில் தனிம மருந்துகள் யாருக்கு தேவைப்படும் என்பதை நாம் கடந்த வகுப்பில் பார்த்தோம். என்னுடைய ரிலேஷன்ஸ் என்னை பாடாகப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுவார்கள். எனது அடையாளத்தை நான் இழந்து வருகிறேன் என்று சொல்லுவார்கள். என்னுடைய வீடு எனக்கென்று ஒரு வீடு இல்லை. நான் எனக்கான ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று சொல்வார்கள். என் குடும்பம் என் 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 என்று தொடங்கக்கூடியவர்கள் எல்லாம் மினரல் மருந்து தேவைப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். என்னுடைய குடும்பம், என்னுடைய வீடு, என்னுடைய பேங்க் பேலன்ஸ், என்னுடைய வருமானம், என்னுடைய வேலை, என்னுடைய ஜாயிண்ட்ல, என்னுடைய மூட்டுல பிரச்சனையா இருக்கு. என்னுடைய உடம்புல பிரச்சனை இருக்கு. என்னுடைய ஹெல்த் சரியில்லை. என்னுடைய 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 என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் எல்லாம் தனிம மருந்து தேவைப்படக்கூடிய நபர்கள். நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மருந்துகள் நம்மிடம் இருக்கின்றன. அதில் ஒரு 100 மருந்து தான் தனிம மருந்தில் இருக்கிறது. இந்த 100 மருந்தில் தனிம மருந்தில் அவர் இந்தளவு ஒரு மருந்து தான் தேவைப்படக்கூடியவராக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் அவர் என்னுடைய உடம்பு, என்னுடைய ரிலேஷன்ஸ், என்னுடைய வீடு, என்னுடைய ஜாயிண்ட் பெயின், என்னுடைய ஹெல்த், என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம் என்று பேசக்கூடியவர்கள் எல்லாம் தனிம மருந்து தேவைப்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். என்னுடைய செயல்பாடு போதுமானதாக இல்லை. என்னுடைய பொறுப்பு, நான் வைத்துக் கொண்டிருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி போதுமானதாக இல்லை. என்னுடைய ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்கு. என்னுடைய நரம்புகள் பிரச்சனையா இருக்கு. என்னுடைய வேலை எனக்கு திருப்தியா இல்லை. என்னுடைய வேலையில் என்னால் முன்னேற்றம் அடைய முடியவில்லை. என்னுடைய லட்சியம் என்னால் வெற்றி அடைய முடியவில்லை. என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய ஹெல்த், என்னுடைய பேங்க் பேலன்ஸ் என்று
என் 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 என்று என்னுடைய எனது என்று தொடங்கக்கூடியது எல்லாம் தனிம மருந்து தேவைப்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இவர்கள் அப்போ 100 மருந்துக்குள்ள வந்து அடங்கிட்டாங்க. அந்த 100 மருந்துல எந்த வரிசை நபர்கள் எப்படி பேசுவார்கள், எந்த கட்டத்தின் நபர்கள் எப்படி பேசுவார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்துவிட்டால், மிகச் சரியான மருந்தை, மிகப் பொருத்தமான மருந்தை, மிக எளிமையாக உங்களால் தேர்வு செய்துவிட முடியும். இது ஒரு சிஸ்டமாக மாற்றி இன்றைக்கு உங்களுக்கு கையில் அளித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சிஸ்டத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளும்போது, இதை அருள்மொழி அம்மா அப்ளை பண்ணாலும் ஒரே மெத்தட் தான். அந்த துயரருக்கு ஒரே மருந்து தான். ரசாக் ஐயா அப்ளை பண்ணாலும் அந்த துயரருக்கு ஒரே மருந்து தான் என்று வந்தடைய முடியும். இதுதான் இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு. ரெப்பர்ட்ரைஸ் பண்ணும்போது எப்படி அந்த துயரருக்கு ஒரே மருந்தைத்தான் எந்த மருத்துவருமே சொல்ல முடியுமோ, அதே போல சென்சேஷன் அப்ரோச்சில் சரியாக துயரரை ஆய்வு செய்யும்போது ஒவ்வொரு நபருக்கு ஒரு மருந்து வருவதற்கு வாய்ப்பே இல்லை. காரணம், கடந்த காலத்தில் ஹோமியோபதி மருத்துவத் துறையில் ஒரு துயரருக்கு பல்வேறு மருந்துகளை பரிந்துரை செய்யும் அவல நிலை இருந்தது. இது இருக்கும் வரை ஒரு சிஸ்டமாக மக்களிடம் எஸ்டாப்ளிஷ் ஆக முடியாது. ஒரே துயரர், அந்த துயரருக்கு சத்தியநாதன் ஐயா ஒரு மருந்தை தேடுகிறார், பரசுராமன் ஐயா ஒரு மருந்தை தேடுகிறார், முத்தையா அவர்கள் ஒரு மருந்தை தேடுகிறார் என்று சொன்னால் இது எப்படி ஒரு சிஸ்டமாக இருக்க முடியும்? இங்கே அதுதான் பிரச்சனை. ஒரு துயரர் ஒரு துயரரை புரிந்து கொள்வதற்கு எல்லோருக்கும் ஒரே புரிதல் தான் இருக்க முடியும். ஆனால் ஹோமியோபதி மருத்துவத் துறையில் மாத்திரம் எல்லா மருத்துவரிடமும் ஒரு ஒருமித்த கருத்து இல்லாத ஒரு நிலை இருந்தது. ஒரே துயரருக்கு ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமான வீரிய மருந்தை பரிந்துரை செய்பவராகவும், ஒவ்வொரு ஹோமியோபதி மருந்தை பரிந்துரை செய்யும் நிலையும் நீடித்தது. இந்த நிலைக்கு முடிவு கட்டியதுதான் இங்கே ஒரு சிஸ்டமாக ஹோமியோபதி மருத்துவத்தை மாற்றிக் கொடுத்த மேதைகளின் மிகப்பெரிய பங்களிப்பு. அதை செய்ததில் 2 மருத்துவர்கள், தலையாய மருத்துவர்கள். ஒருவர் டாக்டர் ராஜன் சங்கரன், மும்பை. இன்னொருவர் டாக்டர் தினேஷ் சௌகான் அவர்கள், மும்பை. இந்த இருவரும் ஹோமியோபதி மருத்துவத் துறைக்கு வந்த பிறகுதான் ஹோமியோபதி மருத்துவத்தை ஒரு சிஸ்டமாக மாற்றும் வேலையை, பங்களிப்பை ஹோமியோபதிக்கு செய்து கொடுத்தார்கள். உங்களுக்கு ஆர்ஓஎச் அடிப்படையில் தான் அந்த துயரர் பேசுகிறார் என்று சொன்னால், ஆர்ஓஎச் அடிப்படையில் மருந்தை தேர்வு செய்யுங்கள். மியாச அடிப்படையில் துயரர் பேசுகிறார் என்று சொன்னால், மியாச அடிப்படையிலான மருந்தை அவருக்கு தேர்வு செய்து கொடுங்கள். அவர் முழுமையாக மினரலின் வரிசையை, மினரலின் கட்டத்தில் இருந்து கொண்டு பேசுகிறார் என்று சொன்னால், அந்த அப்ரோச்சில் அவருக்கு மருந்தை தாருங்கள். அவர் டோட்டாலிட்டி ஆஃப் சிம்டம்ஸ் அடிப்படையில் பேசுகிறார் என்று சொன்னால், அவருடைய முழுமையான அறிகுறிகள் அனைத்தையும் தொகுத்துக் கொண்டு, அந்த முழு அறிகுறிக்கு ஏறக்குறைய ஒரு 20 அறிகுறியை அவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், அதில் ஒரு 18 அறிகுறியை நிறைவு செய்யக்கூடிய மருந்து, ஒரு 15 அறிகுறியை நிறைவு செய்யக்கூடிய மருந்து எதுவோ அந்த மருந்தை அவருக்கு தாருங்கள். ஒரு சில அறிகுறிகள் விடுபட்டிருந்தாலும் அடுத்த ஃபாலோ அப்ல அதற்கு மட்டும் பார்த்து அது எந்த மருந்தில் பொருந்துகிறதோ அந்த மருந்தை அளித்து நாம் குணப்படுத்தி விட முடியும். எனவே டோட்டாலிட்டி ஆஃப் சிம்டம்ஸ் அடிப்படையில் மருந்தை தருவதா, ஆர்ஓஎச் அடிப்படையில் மருந்தை தருவதா, சென்சேஷன் அடிப்படையில் மருந்து தருவதா என்பதற்கெல்லாம் அளவுகோல் துயரர்தான் என்பதை தெளிவுபடுத்தினார்கள் டாக்டர் தினேஷ் சௌகான் அவர்களும், டாக்டர் ராஜன் சங்கரன் அவர்களும். எந்த அப்ரோச்ல துயரரை ஆய்வு செய்வது என்பதை தெளிவுபடுத்தினார்கள். சென்சேஷன் மெத்தடை டாக்டர் ராஜன் சங்கரன் அவர்கள் கண்டுபிடித்ததாக கூறுவார்கள். ஆனால் அதை டாக்டர் ராஜன் சங்கரனே நானே ஃபாலோ பண்றதில்ல என்று அவர் வேடிக்கையாக சொல்வார். ஆம், எனக்கு அளவுகோல் துயரர்தான். துயரர்தான் என்னை கொண்டு செல்லுகிறார். நான் என்ன மருந்தை, என்ன அப்ரோச்சில் அந்த துயரரை நான் ஆய்வு செய்ய வேண்டும், என்ன அப்ரோச்சில் அந்த துயரருக்கு மருந்தை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை எனக்கு தீர்மானம் செய்து தருபவர்கள் துயரர்கள்தான். நான் அல்ல, எனது அறிவு அல்ல, எனது நான் கற்று வைத்திருக்கக்கூடிய மருத்துவ கலை அல்ல. துயரர்தான் அளவுகோல் என்பதை பார்க்கும்போது
அந்த துயரர் என்னவாக வெளிப்படுகிறாரோ, அவர் அறிகுறி அடிப்படையில் நின்றால் நீங்கள் அறிகுறி அடிப்படையில் பாருங்கள். மியாச லெவலுக்கு சென்றால் மியாசத்திற்கான மருந்து எதுவோ அதை தாருங்கள். அவர் முழுமையான பல்வேறு அறிகுறிகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒரு சென்சேஷன் அப்ரோச்சாக அது இல்லை என்று சொன்னால் டோட்டாலிட்டி ஆஃப் சிம்டம்ஸ் அடிப்படையில் மருந்தை தாருங்கள். ஒரு சென்சேஷன் அடிப்படையில் மானாகவோ மயிலாகவோ அவர் ஒரு கல்கேரியா கார்பாகவோ ஒரு ஆர்சனிக் ஆல்வாகவோ ஒரு சிஸ்டத்தில் வந்து அவர் அடங்கினால் சிஸ்டத்திற்கு உண்டான பொருத்தமான மருந்தை பார்த்து தாருங்கள். உங்களுக்கு அனைத்து நுணுக்கங்களும் ஹோமியோபதி மருத்துவத்தில் தெரிந்திருந்தால் நீங்கள் நிலைமைக்கேற்ப துயரின் நிலைக்கேற்ப உங்களால் சரியான மருந்தை தேர்வு செய்ய முடியும். அந்த அளவிற்கு உங்களை அந்த மட்டத்திற்கு உயர்த்துவதுதான் இந்த பயிற்சியின் நோக்கமாக இருக்கிறது. எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். இந்த அதிகாலை வேளையில் இவ்வளவு நேரம் அமைதி காத்த அனைத்து மருத்துவர்களுக்கும், மாணவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துகளையும் காலை வணக்கங்களையும் உரித்தாக்கி நிறைவு செய்கிறேன். அடுத்ததாக ஆசிரியர்கள் தொடர்வார்கள். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். நன்றி ஐயா. இன்று இந்த மழை காலத்திற்கான மருந்துகளை பற்றி பார்த்து வருகின்றோம். அதனுடைய மெட்டீரியா மெடிக்கா பல மருந்துகளை பார்த்துருக்கோம். ஒரு குறிப்பாக அப்படி எந்தெல்லாம் அதனுடைய முழு தன்மையும் பார்க்கலாம். அது மிக ஒரு முக்கியமான மருந்து. ஆனால் ஒரு 10 வழி தான் இருக்குது. இது மிக முக்கியமான மருந்து. ஏன்னா ஒரு சீரர் ஒரு 15 நாளைக்கு முந்தி வந்தார். ஆள் குண்டாக இருந்தார். அவருக்கு இந்த மருந்து தாய் திரவம் தான் கொடுத்தோம், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த அதிக வீரியம் கொடுக்கலாம். அதாவது தாய் திரவம் 3, 6, 200 கொடுக்கலாம். அது கொடுத்தோம்னா மீண்டும் அந்த தொல்லை வராது அவருக்கு. பல ஆண்டுகளாக அவர் 10, 12 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சளி தொல்லை தான். அது மூச்சே வாயால் விட முடியாது, மூக்கால் விட முடியாது, வாயாலே விட்டுருப்பாரு. அவ்வளோ கஷ்டமான பையன். சின்ன வயசு பையன் தான், ஒரு 19, 20 வயசு தான் இருக்கும் அந்த பையனுக்கு. எவ்வளோ ஆங்கில மருந்து சாப்பிட்டாரு. கடைசியில் வந்தாங்க. அது உடல் வகை நல்லா குண்டாக இருந்தார், நல்லா சடிச்ச உடம்பு. சின்ன பையன் தான், நல்லா மொட்டை உடம்பு, நல்லா வேலை செய்கிறாரு. ஜடகாட்சரமான உடம்பு. அவருக்கு பார்க்கும்போது அவர் குறிகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அவருக்கு பிளாட்டா ஒரி கிடச்சிது. அந்த பிளாட்டா ஒரி பற்றி ஐயா நடத்துனாங்களான்னு தெரியல. நடிச்சிருந்தாலும் பரவாயில்ல. ஒரு சும்மா ஒரு 10 வரைக்குள்ள ஒரு 5, 6 வரி தான் இருக்குது. அது எழுதிங்கிறது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது மருந்தின் பெயர் பிளாட்டா ஓரி. BLA TTA ORIEN TALIS பிளாட்டா ஓரியன்டாலிஸ். பேசி காலையில் விழுதா? கேட்குதா? நன்றி நன்றி நன்றியா. ஐயா நடிச்சிருக்காங்களா? இதை பற்றி, இந்த மருந்தை பற்றி நடிச்சிருக்காங்களா? இது நடத்தின மாதிரி தெரியலங்கய்யா. சரிங்க, அது குறிப்பாக மட்டும் எழுதிங்க, எது போதும். மருந்தின் பெயர் பிளாட்டா ஓரியன்டாலிஸ். BLA TTA பிளாட்டா ஓரியன்டாலிஸ். ORIENTALIS ஓரியன்டாலிஸ், பிளாட்டா ஓரியன்டாலிஸ். சுவாச கோஷங்களில் அதிக கோழை, மூச்சு திணறல், இரைப்பு, மூச்சு இறைக்கும், அப்படியே மூச்சு விட முடியாது. ஒரு 4 ஸ்டெப் நடந்தாலே மூச்சு இறைக்கும். அது பல இருதய கோளாறாகவும் இருக்கலாம், சுவாச கோளாறும் இருக்கலாம். அதை பார்த்துக்கணும். அடுத்த வரி, சுவாச கோளங்களில் அதிக கோழை, மூச்சு திணறல், இரைப்பு. அடுத்த வரி, இது ஆஸ்மாவிற்கு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல மருந்து. இது ஆஸ்மாவிற்கு
ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல மருந்து. தடித்த உடல்வாகு உடையவர்களுக்கு மிக நன்றாக வேலை செய்யும். தடித்த உடல்வாகு உள்ளவர்களுக்கு இம்மருந்து நன்றாக வேலை செய்யும். அடுத்த படம். வியாதி கடுமையாக இருக்கும் பொழுது இத மனம், இரைப்பை, தூக்கம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. குறிப்பா நம்ம ஷார்ட்டா சொல்லிட்டாரு. இது போதும் நமக்கு. முக்கியமா வியாதி மெயினா வந்து உங்க உடம்பு குண்டான உள்ள ஆட்கள் வந்து கேட்டாங்கன்னா இது மாதிரி பிரச்சனை, ஆஸ்மா, மூச்சு இறப்பா இருக்குனாக்கா டக்குன்னு இந்த மருந்து நம்ம சேர்ந்துருக்கலாம். வியாதி கடுமையாக இருக்கும் பொழுது என் மருந்தின் தாய் திரவத்தில் வியாதி கடுமையாக இருக்கும் பொழுது என் மருந்தின் தாய் திரவத்தில் இருபது சொட்டுகள் 2 அவுன்ஸ் நீரில் கலந்து வைத்துக் கொண்டு 20 சொட்டுகள் 2 அவுன்ஸ் நீரில் கலந்து வைத்துக் கொண்டு ஒரு குறிப்பா பிராக்கெட் போட்டு ஒரு 50 ml இருக்கு. நான் 25 ml ஒரு 10 சொட்டு கொடுப்பேன். இவர் அடிக்கடி கொடுக்கறதுனால நிறைய சொல்றாரு. 20 சொட்டுகள் 50 ml வெது வெதுப்பான நீரில் கலந்து வைத்துக் கொண்டு 50 ml வெது வெதுப்பான லூக்வார்ம் வாட்டர் நீரில் கலந்து வைத்துக் கொண்டு ஒவ்வொரு முறையும் நன்றாக குலுக்கி, வெற்றி செல்வாய் நடத்துறாங்க இல்லையா, முதல் முறை கொடுக்கும் பொழுது ஒரு 10-20 தடவை, அடுத்த முறை கொடுக்கும் பொழுது 30 தடவை, 30 தடவை, அடுத்து 35, அடுத்து 40, அப்படி 40. ஒவ்வொரு தடையும் அதிகமான குழுக்கள் கொடுக்க அந்த மருந்தினுடைய வீரியம் அதிகமாகும். அதான் சொல்றது. அதனால 20 சொட்டுகள் 50 ml லேசான தண்ணீரில் கலந்து வெது வெதுப்பான கலந்து வைத்துக் கொண்டு ஒவ்வொரு முறையும் நன்றாக குலுக்கி 1/4 மணி நேரம் அல்லது அரை மணி, வியாதி குறிகளுக்கு ஏற்ப 1/4 மணி நேரம், முக்கியம் ரொம்ப அவசரம் இல்லைன்னா 10 நிமிஷம் கூட கொடுக்கலாம். சுமார்னா அரை மணி நேரத்துக்கு அல்லது 1/4 மணி நேரத்துக்கு கொடுக்குறேன். வியாதி நிலைமைகளுக்கு ஏற்ப 1/4 மணி நேரத்திற்கு ஒரு முறையோ அல்லது அரை மணி நேரத்துக்கு 30 நிமிஷம் அல்லது 15 நிமிஷத்துக்கு ஒரு தடையோ வியாதி படியும் வரை கொடுத்து வரலாம். வியாதி படியும் வரை கொடுத்து வரலாம். இப்படி சில நாட்கள் கொடுத்து வியாதி படிந்த பிறகு, வியாதி குணமான பிறகு மீண்டும் இதை தரக்கூடாது. மீண்டும் இந்த தாய் திரவத்தை கொடுக்கூடாது. பிறகு ஓரிரு நாட்கள் இடைவெளி விட்டு மூன்றாம் வீரியத்தில் மூன்று நாட்களுக்கும் 3C
3 நாட்களுக்கும் ஐந்து நாள் கழித்து கேட்கல. என்னம்மா என்ன கேட்கலையா? கேட்கலையா? கேட்கறா யாரும் நண்பர் சொல்றாரு. கேக்குதுங்க யாரும் கேட்கல. ஐயா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்கய்யா, கொஞ்சம் வெளியில போயிட்டு வாங்க. மக்கள் மற்றவங்களாம் கேட்குங்கிறாங்க, நீங்க வெளியில போயிட்டு வாங்க. சரி நல்லா கேக்குது சார், நல்லா கேக்குது. சரி ஐயா, மறுபடியும் வெளியில போயிட்டு விடுறவாங்க யா கேட்குங்கய்யா. சரி, அடுத்து வந்து சாயச்சீரை வச்சா மருந்து தொடர்ந்து கொடுக்கக்கூடாது. ஒரு 2 நாள் அப்புறம் விட்டுட்டு அப்புறம் மீண்டும் அந்த வியாதி வராமல் இருக்கிறதுக்காக சொல்றாரு. 3ஆம் விரிச்சில் 3C விரிச்சில் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு குடிச்சிட்டு அப்புறம் 2 நாளைக்கு கேப் போட்டுக்கணும். அப்புறம் 6ஆவது விரிச்சில் ஒரு 3 வேளை, ஒரு நாளைக்கு 3 வேளை, அது 2 நாள் 3 நாள் குடிச்சிட்டு அப்புறம் நிறுத்திடணும். நிறுத்திட்டு ஒரு 5 நாள் அது 1 வாரம் கழிச்சு 200ஆவது விரிச்சில் ஒரே ஒரு டோஸ் அது கொடுக்கூடாது, அதை நிறுத்திடணும். இது நிறுத்திட்டாக்கா உங்களுக்கு மீண்டும் இந்த ஆஸ்மா பிரச்சனை, அந்த மூச்சு இறைப்பு, இது சுவாச கோஷங்கள் சம்பந்தமான கோழை, இது மாதிரி வியாதி வராது. அவ்வளோதான் இந்த மருந்தினுடைய குணங்கள், குறிகள். இதோடு போதும். அடுத்த மருந்து சரி ஒரு 6:30 வரைக்குமா? இந்த சோரினம் பற்றி ஐயா அடிச்சிருக்காரா? சோரினம், இந்த சோரா மருந்தை பற்றி சல்ஃபர் அடுத்து சோரியம் சொல்லுவார். சல்ஃபர் அடிச்சிருப்பாரு நினைக்கும், தெரியும். பட் சோரினம் நடிச்சிருக்காரு. ஓகே, அப்ப சரி வேண்டாம், அடுத்த மருந்து பார்க்கலாம். சல்ஃபர் நடத்திருக்காரு, சோரினம் நடத்தலைங்க. நடிச்சிருக்காரு இல்லையா? சோரினம் நடத்தலாங்களையா? அதான் பி சோரியம், பி சோரியம், PO சாரி PSORINUM பாருங்க. நடிச்சிருக்காங்க யாரோ சொல்றாங்களே, அப்ப நீ வகுப்பு சல்ஃபர் சொன்னீங்க, அடுத்தது அடுத்த சோரா வந்து சோரியம் சொன்னீங்க, அது நடத்திருப்பாங்க நீங்க சொன்னதுனால ஆமாம் போட்டாங்க. அப்படி இல்லையா, நடிச்சிட்டு தானே மீண்டும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். வேற ஒண்ணும் நடிச்சிட்டா நம்ம நடிச்சிருவோம்யா. நடிச்சிருவாங்களா? சரி, நன்றி ஐயா. அது எழுதிங்க. அப்பனாக்கா இது கொஞ்சம் பெருசா வரும். அப்ப மீண்டும் நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்ப இது மட்டும் இப்ப நடிச்சிடலாம், டைம் இருக்க வரைக்கும் நடிச்சிக்கலாம், 6:30 வரைக்கும். மருந்தின் பெயர் சோரினம். பி வந்து சைலண்ட், PSORINUM சோரினம். அப்போ வந்து பி வந்து சவுண்ட், இது கேட்காது, அதாவது சைலண்ட் லெட்டர். சோரினம், பிசோரினம் படிக்கக்கூடாது. பி அதுவும் சைலண்ட். PSORINUM சோரினம். இது சோரா விஷயத்தை முடிக்கக்கூடிய மருந்து. சல்ஃபரும் இதுவும் இது கொஞ்சம் விரிவா இருக்குது, அது தேவைப்படும், இந்த விரிவு உங்களுக்கு தேவைப்படும். அதனால எல்லாமே படிக்கிறேன். பொதுவா பொதுக்குறிகள் அதிக பலவீனம், அரிப்பு உள்ள சரும வியாதிகள், தூக்கம் இல்லாமல் ஓய்வு இல்லாமல் மிதமிஞ்சிய அதிகமான வேலை செய்த பிறகும், அதாவது அதிக வேலை செய்த பிறகும்
தூக்கம் இல்லாமல், ஓய்வு இல்லாமல் அதிகமான வேலை செய்த பிறகும் பல மருந்துகளால் சர்ம வியாதி அமுக்கப்பட்ட பிறகும், பல மருந்துகள் சாப்பிட்டு அமுக்கப்பட்ட சர்ம வியாதிகள் பல மருந்துகள் சர்ம வியாதிக்காக சாப்பிட்டு அமுக்கப்பட்ட அந்த சர்ம வியாதிக்கு அதனால் ஏற்படும் கோளாறுகள், அமுக்கப்பட்ட சர்ம வியாதியும் கோளாறுகள் அதிகமாக வேலை செய்தாலும் அது மற்ற மருந்துகளால் அமுக்கப்பட்ட சர்ம வியாதிகளுக்கும் அதிக பலவீனமா இருக்கிறவங்களுக்கும் சர்ம வியாதியால் தூக்கம் இல்லாம இருக்கிறவங்களுக்கும் ஓய்வு இல்லாமல் வேலை செய்யறதுனாலையும் உள்ள ஏற்படக்கூடிய சர்ம வியாதிகள். அதுதான் அடுத்த வரி. டைபாய்டு போன்ற நீடித்த வியாதிகளுக்கு பிறகு உடல் சக்தி இழந்தவர்களுக்கு ஒருவேளை சோடியம் கொடுக்க ஒரே ஒரு டோஸ் 200 வெளிச்சல ஒருவேளை சோடியம் கொடுக்க உடல் விரைவாக சீராகும். உடல் பலவீனம்லாம் இழந்து ரொம்ப சோர்வா இருக்கிறவங்களுக்கு அப்ப விரைவா அந்த உடல் சேரும். அடுத்த வரி. குறிகளுக்கு தகுந்த மருந்து கொடுத்தும் வியாதி படியவில்லை என்றால், அதாவது சல்பர் பிராக்கெட் போடுங்க, சல்பர். குறிகளுக்கு தகுந்த மருந்து கொடுத்தும் வியாதி படியவில்லை என்றால் பிராக்கெட்ல சல்பர் போட்டுங்க. சோரா விஷம் உடலில் அதிகமாக இருப்பது என்று சோரா விஷம் உடலில் அதிகம் இருந்தால் எந்த மருந்தும் வேலை செய்யாது என்று பொருள். குறிகளுக்கு ஏற்ற மருந்து கொடுக்குறீங்க, கொடுத்து சல்பர் எடை மருந்து கொடுக்குறீங்க. அப்படி கொடுத்து சரியில்லை, உடம்பு பழைய நிலைமை இருக்க வியாதி சரியாக ஆக மாட்டேங்குது அப்படின்னாக்கா சோரா விஷம் உடல்ல அதிகமா இருக்கிறது தான் அர்த்தம் என்ற வேலை செய்யாது. சோரா விஷம் உடம்புல அதிகமான நச்சு இருந்தாக்கா உடம்புல எந்த மருந்து இருந்தாலும் அது வேலை செய்யாது. ஆகவே இந்த சல்பரோ சோரியனமோ கொடுக்கணுங்கிறாங்க. அதனால் சோரியனமோ எந்த மருந்தும் வேலை செய்யாது. அடுத்தபடி, ஆதலால் சோரியனமோ சல்பரோ ஒருவேளை கொடுத்தால் வியாதி படியும். ஒரு குறிப்பிட்ட மருந்து கரெக்டா தேர்ந்து எடுத்துட்டீங்க, அந்த வியாதிக்கு அந்த மருந்து தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கொடுக்குறீங்க. அது கொடுத்தும் வியாதி படியல அப்படின்னாக்கா இடையில சல்பரோ அல்லது இந்த சோரியனமோ ஒரு வேளை 200 டோஸ் கொடுத்தாலே போதும். 1 M 10 Mலாம் வேண்டியதில்லை, 200 கொடுத்தாலே போதும். சீசா ராஜையா சொல்ற மாதிரி எடுத்தோன்னு நம்ம ஹை பொட்டன்ஷியம் உயர்ந்த வீரியத்தை உடனே கொடுக்கக்கூடாது. 200 போதும். உயர்ந்த வீரியம்னா 200 போதும். கொடுத்தால்
வியாதி படியும். அடுத்த paragraph. குளிரை தாங்க முடியாது. இவரால் இந்த வியாதியினால குளிரை தாங்க முடியாது. குளிரை தாங்க முடியாது. எப்பொழுதும் உடல் குளிர்ச்சியாக இருக்கும். குளிரும். எப்போதும் உடல் குளிரும். கோடை காலத்தில் கூட கம்பளி போர்வையை போர்த்திக் கொண்டிருப்பார். கோடை காலத்தில் கூட கம்பளி போர்வையை போர்த்திக் கொண்டு இருப்பார். ஆனா இவர் எப்போ இவருடைய குணமே என்னன்னா குளிர்தோ குளிர்லையோ எப்போதுமே போர்த்திக் கொண்டு இருப்பார். எப்போதுமே போர்த்திக் கொண்டு இருப்பார். மலம், சிறுநீர், வியர்வை இன்னும் மற்ற கழிவுப் பொருட்கள் யாவும் அழுகல் வாசனை வீசும். மலம், சிறுநீர், வியர்வை இன்னும் மற்ற கழிவுகள் யாவும் அழுகல் வாடை வீசும். அடுத்து தலைப்பு வந்து மனம் போட்டுங்க. மனம். அது கீழே மனக்குழப்பம், எதுவும் தெளிவாக தோன்றாது. ஒரு செயலோ ஒரு காரியத்தையோ டக்குன்னு இதுதான் அப்படின்ட்டு அவரால் எதுவுமே தெளிவா முடிவெடுக்க முடியாது. அப்படி போட்ட ஒரு மனக்குழப்பம் எதுவும் தெளிவாக தோன்றாது. இதுவா அதுவா, அது செய்யலாமா இது செய்யலாமா, ஒரு பொருள் வாங்க போனோம்னாக்கா அந்த புடவை எடுக்கலாமா, இப்படி பச்சை கலரா சேப்பு கலரா, இப்படி போட்டு ஒரு விரைவா ஒரு முடிவு பெற மாட்டார். அது சோரானுடைய முக்கியமான குறிகள் அப்படின்னு சொல்றாங்க. மனக்குழப்பம் எதுவும் தெளிவாக தோன்றாது. அவநம்பிக்கை, எதுலையுமே அவநம்பிக்கை. நம்பி ஒரு பையனை கடையில் அனுப்பிச்சு விட்டாங்க, அவன் போய் இதுல 5 காசு ஃப்ராட் பண்ணிட்டானோ, இவன் 6 ரூபா தான் இருக்கும், இவன் 10 ரூபா வாங்கிட்டு 4 ரூபா சாப்பிட்டானோ அப்படின்ட்டு சந்தேகப்படும். அவநம்பிக்கை. தொட்டதெல்லாம் அவநம்பிக்கை. தன் தொழில் நஷ்டம் அடைஞ்சு விடுமோ என்ற பயம். தன் தொழில் நஷ்டம் அடைஞ்சு விடுமோ என்ற பயம். ஏழையாகி விடுமோ என்ற பயம். ஒரு கடை வச்சிருந்தா இருப்பா, நிறைய வியாபாரம் இருந்து பக்கத்தில் 2 கடை வந்துச்சு. ஐயோ பக்கத்தில் கடையெல்லாம் வந்துட்டா நம்ம வியாபாரம் குறைஞ்சி வருமோ அப்படின்ற ஒரு மனசு பயம். இந்த பயத்தினாலே அவருக்கு வியாபாரம் குறைஞ்சிரும். ஏன் நமக்கு வர வேண்டிய வரீங்க, அது துணிச்சே வராது இவருக்கு. ஆகவே தன் தொழில் நஷ்டம் அடைஞ்சு விடுமோ என்ற பயம். அடுத்த வரி, ஏழையாகி விடுமோ என்ற பயம். ஏழையாகி விடுவோமோ என்ற பயம். அடுத்த வரி, தன் வியாதி தீரவே தீராது என்று எண்ணுவார். தன் வியாதி இதெல்லாம் இன்னும் சேர்ற மாதிரி இல்லையே, எவ்வளவு டாக்டர் போனாலும் எவ்வளவு மருந்து சாப்பிடணும் சரியா இருக்காது, நான் சாப்பிட வரைக்கும் மருந்து சாப்பிட வேண்டியதாங்க, இதுதான் தீராது அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு நிறைவான மனது இருக்காது. தன் வியாதி தீராது என்று எண்ணம். வேதனை, மரண பயம், மோட்சம் கிடைக்காது என்ற அவநம்பிக்கை, மோட்சம் கிடைக்காது என்ற அவநம்பிக்கை, வேத சம்பந்தமான பயம், வேதங்கள் படிப்பது, சாஸ்திரங்கள் படிப்பது, அது சம்பந்தமான பயம், வேத சம்பந்தமான பயம், அதிக கவலை,
சாவை பற்றி அடிக்கடி நினைத்துக் கொண்டிருப்பார். சோறானுடைய விஷத்தினுடைய தன்மை பாருங்க. சாவை பற்றி அடிக்கடி நினைத்துக் கொண்டிருப்பார். தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம், அதிக சிடுமுஞ்சித்தனம், வீட்டில் ஏதாவது நிகழ்ச்சி நடந்தா அவரு சந்தோஷமா இருக்காது. அவருக்கு எப்ப பார்த்தாலும் ஒரே சோகமா இருப்பார். வீட்டின் சந்தோஷத்தில் பங்கு கொள்ள மாட்டார். வீட்டுல ஏதாவது விசேஷம், ஒரு திருவிழா, ஒரு சடங்கு, ஒரு திருமணம் அப்படின்னாக்கா அதுல போய் ஒரு சந்தோஷமா கலந்து கொள்ள மாட்டார். வீட்டின் சந்தோஷத்தில் கலந்து கொள்ள மாட்டார். தனிமையை நடுவார். நினைவாற்றல் குறைந்திருக்கும். தான் இருக்கும் இடத்தை எது என்று சீக்கிரம் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. தான் இருக்கும் இடத்தை எது என்று சீக்கிரம் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. சில பேர் போவாங்க, சென்னையிலேருந்து அந்தாண்ட தாம்பரம் போவாங்க. எது கிழக்கு எது மேற்கு தெரியாது. போன வழியே திரும்பி வருவாங்க. என்னையா தெரியலையே, எது கிழக்கு எது மேற்கு அப்படின்னு கேட்பாங்க. அது போன்ற ஒரு இடத்தை சரியா தீர்மானிக்க முடியாது. இடத்தை எது என்று சீக்கிரம் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. வேலை செய்ய முடியாது. வேலை செய்ய முடியாது. இப்ப சோம்பேறித்தனம், உடம்பு சோர்வு. இவர் மனசுல சம்பந்தமில்லாத நூதனமான எண்ணங்கள் ஏற்படும். வேலை செய்ய முடியாது. நூதனமான எண்ணங்கள் மனதில் தோன்றும். நூதனமான எண்ணங்கள் மனதில் தோன்றும். தன்னுடைய தலை உடலை விட்டு பிரிந்திருப்பது போன்ற உணர்வு, எண்ணம். தன்னுடைய தலை உடலை விட்டு பிரிந்திருப்பது போன்ற எண்ணம். அடுத்து வரி, தலையின் இடது பாதி வேலை செய்யவில்லை என்ற எண்ணம். தலையில பாதி இடம் வேலை செய்யல போட்டிருக்க, இப்படியே மரத்து போன மாதிரி இருக்க, குறுகுறுன்னு இருக்க, குளிர்ச்சியா இருக்க, இது வேலை செய்யலையோ? பாதி இடம் தலையில இடது பக்கம், பிஜிய பக்கம் வேலை செய்யலையோ? ஹார்ட் ஏதாவது பிரச்சனையோ அப்படின்னு சம்பந்தம் இல்லாம நினைப்பார், கற்பனை பண்ணுவார். தலையின் இடது பாதி வேலை செய்யவில்லை என்ற எண்ணம். அப்ப அடுத்த பெருசா இருக்குது, வேண்டியதுல மணி 6:30 ஆச்சுங்க. இத்துடன் நிறைவாக்கிவிடலாம். மீண்டும் நாளை தொடரலாம். அமைதி காத்த அனைவரும் நன்றி, வணக்கம். ஐயா தொடருங்க ஐயா. ஐயா காலை வணக்கம். காலை வணக்கம் ஐயா. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதிகாலை வேளையில் ஹோமியோபதி வகுப்பறையில் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நாம் தொடர்ந்து இந்த நேரத்தில் ஹோமியோபதியின் பல்வேறு நுணுக்கங்களை பார்த்து வருகிறோம். இந்த வகையில் நாம் குழந்தைகளுக்கான நோய்கள் என்ற தலைப்பில் கடந்த சில நாட்களாக சில தகவல்களை பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக நான் பேச தெளிவா கேக்குதா? கேக்குதுங்க. நன்றி நன்றி. மில்க் கிரஸ்ட் அந்த தலைப்புல கடைசியா பெப்பார்சல், ஆர்சனிக் அமால்பம், லைக்கோபோடியம் ஆகியவை கடினமான சமயங்களில் பயனுள்ளதாக இருக்கும். அதை முடிச்சிருக்குமா? அது வரைக்கும் நன்றி.
அடுத்த தலைப்பு ஸ்கேல்டு ஹெட், SCALD, ஸ்கேல்டு ஹெட், HEAD, ஹெட் தலை. ஸ்கேல்டு ஹெட் ஒரு ரைப்பன், என்ன ஹெட்டியா? ஸ்கேல்டு, SCALD, ஸ்கேல்டு ஹெட். சரி 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 ஹெட். ரைப்பன், ரிங்வார்ம் ஆஃப் த ஸ்கேல்ப். ரைப்பன் போட்டு ரிங்வார்ம் ஆஃப் த ஸ்கேல்ப். ஸ்கேல்டு ஹெட் ஹைபன் ரிங்வார்ம் ஆஃப் த ஸ்கேல்ப், SCALP, ஸ்கேல்ப். அதாவது தலைவேக்காடு ஐப்பன் எச்சில் பற்று படை படர்தாமரை எல்லாம் சொல்லுவாங்க. அந்த ரிங்வார்ம் அப்படின்னு சொல்றது வட்டமா இருக்கும், வட்டம் வட்டமா தேமல் மாதிரி. அதை சுத்தி ஒரு சின்ன சின்ன கொப்புளங்கள் இருக்கும். அரிப்பு எரிச்சல் வந்து அதிகமா இருக்கும். இது வந்து தலையில மட்டும் இருக்கிறதா சொல்றாங்க. தலையில வரக்கூடிய அந்த தலை வேக்காடு மற்றும் இந்த தாமரை படர்தாமரை அல்லது படை அது. இந்த நோயின் குணம் வட்டமாக இருப்பது. இந்த நோயின் குணம் வட்டமாக இருப்பது, சிவந்த நிறத்துடன் திட்டுக்களாக இருக்கும். சிவந்த நிறத்துடன் திட்டுக்களாக இருக்கும். ஏராளமான சிறிய மஞ்சள் புள்ளிகள், மஞ்சள் நிற புள்ளிகள் அல்லது சீழ்கொப்புளங்களால் மூடியிருக்கும். மஞ்சள் நிற புள்ளிகள் அல்லது சீழ்கொப்புளங்களால் மூடியிருக்கும். வட்ட வட்டமா இருக்கும், அது திட்டா சேர்ந்து இருக்கும். அதுல ஏராளமான மஞ்சள் நிற புள்ளி அல்லது சீழ்கொப்புளங்களால் மூடியிருக்கும். அந்த திட்டுக்கள் மூடியிருக்கும். இவை தோலின் மேல் மட்டத்திற்கு மேல் உயராதவையாக இருக்கும். தோல் மட்டத்துக்குள்ளேயே இருக்கும் அது எல்லாமே. இவை தோலின் மேல் மட்டத்திற்கு மேல் உயராதவையாக இருக்கும். இந்த சீழ்கொப்புளங்கள் விரைவில் உடையும் மற்றும் மெலிதான பொறுக்குகள் ஏற்படும். உடைந்து அந்த இடத்துல காஞ்சி பொறுக்குகளாக மாறும். இந்த சீழ்கொப்புளங்கள் விரைவில் உடையும் மற்றும் மெலிதான பொறுக்குகள் ஏற்படும். இந்த திட்டுக்கள் அடிக்கடி அடுத்தடுத்த திட்டுக்களுடன் ஒன்றிணைந்து ஒரு ஒழுங்கற்ற மற்றும் விரிவான தோற்றத்தை ஏற்படுத்தும். அங்கேயே அப்படியே புள்ளி புள்ளியா ஆரம்பிக்கிற அந்த ரிங்வார்ம் வந்து விரிவடைஞ்சி ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சி ஒரு ஒழுங்கற்ற தன்மையும் விரிவான தோற்றத்தை ஏற்படுத்தும். சில சமயங்களில் முழு தலையையும் மறைக்கும். அங்கங்கே ஆரம்பிச்சது அப்படியே விரிவடைஞ்சு படிப்படியா விரிவடைஞ்சு முழு தலையுமே வந்து மறைச்சிடும். சில சமயங்களில் முழு தலையையும் மறைக்கும். இந்த பொறுக்குகள் குவிந்து இந்த சீழ் உடைஞ்சி அந்த கொப்புளம் உடைஞ்சி பொறுக்குகளாக மாறக்கூடிய அந்த பொறுக்குகள்
இந்த பொறுக்குகள் குவிந்து தடிமனாகவும் கடினமாகவும் மாறும். முதல்ல மெலிசா இருக்கிறது, அப்புறம் கடிமனாகவும் மாறும். அதாவது இப்படி கூட இருக்கலாம். அந்த பொறுக்குகள் குவிந்து தடித்து கடினமாக மாறும். தடித்து கடினமாக மாறும். மேலும் அகற்றப்படும் போது கீழே உள்ள மேற்பரப்பு சிவப்பு மற்றும் பளபளப்பாக இருக்கும். கீழே உள்ள மேற்பரப்பு சிவப்பு மற்றும் பளபளப்பாக இருக்கும். அந்த பொறுக்குகளை நம்ம வந்து சுரண்டியோ இல்ல பேத்தோ எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த கீழே இருக்கிற பரப்பு சிவப்பாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். நம்ம பார்த்துருக்கலாம். மேலும் அகற்றப்படும் போது கீழே உள்ள மேற்பரப்பு சிவப்பு மற்றும் பளபளப்பாக இருக்கும். ஆனால் சற்று உயர்ந்த பருக்களால் பாதிக்கப்பட்டிருக்கும். இங்கதான் மேல இந்த பருக்கள் வந்து கொஞ்சம் மேல வந்துடும். ஆனால் சற்று உயர்ந்த பருக்களால் பாதிக்கப்பட்டிருக்கும். இது பொதுவாக 2 வயது முதல் 2 வயது முதல் பருவமடையும் வயது வரையுள்ள குழந்தைகளிடம் காணப்படுகிறது. இது தலைப்பகுதிக்கு மாத்திரமானது. ஆனால் முகம், கழுத்து மற்றும் உடலின் பல பகுதிகளில் ஏற்படுகிறது. தலையில மட்டும்தான் உருவாகும். அதுக்கானதுதான் இந்த ரிங்வார்ம். ஆனா சில நேரங்கள்ல முகம், கழுத்து மற்றும் உடலின் பல பகுதிகளிலும் ஏற்படுகிறது. இது போன்ற சந்தர்ப்பங்களில் உச்சந்தலையில் உள்ளதை விட குணப்படுத்துவது கடினம். உச்சந்தலையில் இருக்கிறத தவிர மற்றதெல்லாம் குணப்படுத்துவது ரொம்ப கடினம். உச்சந்தலையில் உள்ளதை விட குணப்படுத்துவது கடினம். அடுத்தது இந்த நோயானது அடிக்கடியும் விடாப்பிடியாகவும் உள்ளது. மற்றும் குறிப்பாக கழுவுதல் மற்றும் வெளிப்புற களிம்புகள் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டதால் அதன் விளைவாக துயரம் அதிகரிக்கிறது. குறிப்பாக கழுவுதல் மற்றும் வெளிப்புற களிம்புகள் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டதன் விளைவாக துயரம் அதிகரிக்கும். மற்றும் ஆரம்பத்திலிருந்தே சரியான மருந்துகளை பயன்படுத்தாவிட்டால்
ஆரம்பத்திலிருந்தே சரியான மருந்துகளை பயன்படுத்தாவிட்டால் குணப்படுத்துவது மிகவும் கடினம். குணப்படுத்துவது மிகவும் கடினம். வேத போட்டு கழுவுறதுனாலையோ, சோப்பு மாதிரி போட்டு கழுவுறதுனாலையோ அல்லது களிம்புகளை தடவி நாம குணப்படுத்த முயற்சி பண்ணோம்னா அடிக்கடியும் விடாப்பிடியாகவும் இருக்கும். ஆரம்பத்துல நம்ம சரியான மருந்தை தேர்ந்தெடுத்து இதை குணப்படுத்தலைன்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். நோயை வந்து சரிப்படுத்துவது, குணப்படுத்துவது ரொம்ப கஷ்டம். குணப்படுத்துவது மிகவும் கடினம். இதற்கான முதல் மருந்து ரெஸ்டாக்ஸ். ரெஸ்டாக்ஸ் இந்த நோய் தொடங்கும் போது பொதுவாக இது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். ரிங்வார்ம் நோய் வந்து தொடங்கும் போது, ஆரம்பிக்கும் போதே, இந்த நோய் தொடங்கும் போது பொதுவாக இது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். மற்றும் இதன் செயல்பாட்டின் கீழ் நோய் சாதகமானதாக மாறும். இதன் செயல்பாட்டின் கீழ் நோய் சாதகமானதாக மாறும், சாதகமான நிலைக்கு மாறும். ஓரளவு குணப்படுத்தக்கூடிய நிலைக்கு மாறும். அடுத்த மருந்து சல்பர். இந்த சிராய்ப்பு எரப்ஷன், இந்த சிராய்ப்பு வறட்சியாகும் நிலை, இந்த சிராய்ப்பு வறட்சியாகும் நிலை நிலையில் இந்த மருந்து, இந்த சிராய்ப்பு வறட்சியாகும் நிலை, அதாவது காய்ந்து போன நிலை ஏற்பட்டதுன்னா இந்த மருந்து ரெஸ்டாக்ஸை தொடர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். ரெஸ்டாக்ஸை தொடர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். அடுத்த மருந்து ஸ்டாபிசாக்ரியா. STAPHISAGRIA. STAPHISAGRIA. ஸ்டாபிசாக்ரியா கடுமையான அரிப்புடன் ஈரத்தன்மையுடைய புண்ணாக மாறும்போது பயன்படும். கடுமையான அரிப்புடன் ஈரத்தன்மையுடைய புண்ணாக மாறும்போது பயன்படும். அதைத் தொடர்ந்து மறுபடியும் ரெஸ்டாக்ஸ் கொடுக்கப்பட வேண்டும். ஸ்டாபிசாக்ரியா கொடுத்து சில வேளைகள் வந்து ரெஸ்டாக்ஸும் கொடுக்கணும். அதைத் தொடர்ந்து மறுபடியும் ரெஸ்டாக்ஸ் கொடுக்கப்பட வேண்டும். அடுத்த மருந்து ஆர்சனிக்கம் ஆல்பம். ஆர்சனிக்கம் ஆல்பம் மேற்கண்ட மருந்துகள் பயனளிக்கவில்லை என்றாலும், அதாவது ரெஸ்டாக்ஸ், சல்பர், ஸ்டாபிசாக்ரியா இதெல்லாம் கொடுத்து பயன் ஏற்படலை, குணமடையலைன்னா, மேற்கண்ட மருந்துகள் பயனளிக்கவில்லை என்றாலும் நோய் மிக மோசமாகி
நோய் மிக மோசமாகி அரிக்கும் தன்மையுடைய கழிவுகள் மற்றும் புண்ணாகும் போது அல்லது புண்ணாகும் போது முக்கியமாக கொடுக்கப்பட வேண்டும். பிறகு ரெஸ்டாக்ஸ் கொடுத்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ராஸ்னிக் ஆல்பம் கொடுத்த பிறகு ரெஸ்டாக்ஸ் கொடுத்தா அது பயன்படக்கூடியதாக இருக்கும். பிறகு ரெஸ்டாக்ஸ் கொடுத்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேற்கண்ட மருந்துகள் போதுமானதாக இல்லாதிருந்தால், ஆர்சனிக் ஆல்பம் வரை கொடுத்து சரியாகல அப்படின்னா, மேற்கண்ட மருந்துகள் போதுமானதாக இல்லாதிருந்தால் பின்வரும் மருந்துகள் தேவைப்படலாம். அடுத்த மருந்து ஹிபார்சல். இந்த நோய் முன்தலை, முகம் மற்றும் கழுத்திற்கு பரவும் போது அல்லது கண்கள் மற்றும் கண் இமைகள் வீங்கி இருக்கும் போது தேவைப்படும். அல்லது கண்கள் மற்றும் கண் இமைகள் சிவந்து வீங்கி இருக்கும் போது தேவைப்படும். அல்லது பிரயோனியா கழுத்து மற்றும் தொண்டையிலுள்ள சுரப்பிகள் வீங்கி சிவந்து விரிவடையும் போது பிரயோனியா கழுத்து மற்றும் தொண்டை சுரப்பிகள் வீங்கி சிவந்து விரிவடையும் போது தேவைப்படும். அல்லது வீக்கம் மற்றும் கடினத்தன்மையுடன் வலி இல்லாமல் இருந்தால் தல்கமாரா. வேப்பர் சல்பர் முன்தலை மற்றும் கழுத்திற்கு இந்த நோய் பரவும் போது கொடுக்கலாம். அல்லது கண்கள் கண் இமைகள் வீங்கி இருக்கும். அதுக்கு அடுத்தது கழுத்து மற்றும் தொண்டையில் உள்ள சுரப்பிகள் வீங்கி இருந்தனா பிரயோனியா. அதுக்கு அடுத்தது வீக்கம் கடினத்தன்மையுடன் வலி இல்லாமல் இருந்தால் டல்கமாரா. இந்த 3 மருந்தும் ஒன்றின் பின் ஒன்றாக கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கும் இந்த குறிகளுக்கு ஏற்ப. அடுத்தது ஆன்டிமோனியம் குரூடம். தலையிலுள்ள பொருட்கள் தடிப்பாக உருவாகும் போது மிகவும் பயனுள்ளது. மற்றும் சிராய்ப்பு
தலையிலிருந்து முகம் முழுவதும் பரவி, மற்றும் சிராய்ப்பு தலையிலிருந்து முகம் முழுவதும் பரவி உடல் முழுவதும் அரிப்புடன் இருக்கும் போது கொடுக்கப்பட வேண்டும். உடல் முழுவதும் அரிப்புடன் இருக்கும் போது கொடுக்கப்பட வேண்டும். பொறுக்குகள் தடிப்பாக உருவாகி அது முகத்துக்கு, தலையிலிருந்து முகத்துக்கு முழுவதும் பரவி உடல் முழுவதும் அரிப்பா இருந்ததுன்னா அர்சனிக் ஆல்பம் கொடுக்கலாம். உடல் முழுவதும் அரிப்புடன் இருக்கும் போது கொடுக்கப்பட வேண்டும். இந்த நோய் நீண்ட நாள் தொடரும் போது, எல்லாம் கொடுத்தும் சரியாவதில்ல தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற போது, இந்த நோய் நீண்ட நாள் தொடரும் போது கல்கேரியா கார்ப், லைக்கோபோடியம் அண்ட் சல்பர், கல்கேரியா கார்ப், லைக்கோபோடியம் அண்ட் சல்பர் அவ்வப்போது உபயோகமானது என நிரூபித்திருக்கிறது. அவ்வப்போது உபயோகமானது என நிரூபித்திருக்கிறது. இதெல்லாம் கொடுத்துட்டு வரும்போது இடையிடையே ஏற்படும் குறிகளுக்கு தகுந்தவாறு இந்த மருந்துகளையும் கொடுத்தா அது குணப்படுத்தி இருக்கிறது. இந்த நோய் நீண்ட நாள் தொடரும் போது கல்கேரியா கார்ப், லைக்கோபோடியம் அண்ட் சல்பர் அவ்வப்போது உபயோகமானது என நிரூபித்திருக்கிறது. எப்படிதான் முடிந்தது. அடுத்த தலைப்பு டீத்திங் ஐபன் கண்டிஷன். டீத்திங் ஐபன் கண்டிஷன், DENTITION பல்முளைக்கும் போது ஏற்படும் கோளாறுகள். குழந்தைகளுக்கு பல்முளைக்கும் காலத்தில் பொதுவாக உடல்நலம் சீர்கேடடையும். வழக்கத்திற்கு மாறான அதிக அமைதியின்மை, வெப்பமான கழிவுகள் வெளியேற்றம், கழிவுகள் வெளியேற்றமும் முகம் வெளிரி போவதும் மாறி மாறி இருக்கும். வெப்பமான கழிவுகள் வெளியேற்றமும் முகம் வெளிரி போவதும் மாறி மாறி இருக்கும். ஈறுகள் வீங்கி இருக்கும். பால் குடிக்க சிரமப்படும். குழந்தை அடிக்கடி மார்பக காம்பை வாயில் வைப்பதும் கடிப்பதுமாக இருக்கும். குழந்தை அடிக்கடி மார்பக காம்பை வாயில் எடுப்பதும் கடிப்பதுமாக இருக்கும். எல்லாவற்றையும் கடிப்பது இவர்களின் இயற்கை பண்பாக இருக்கும்.
எல்லாவற்றையும் கடிப்பது இவர்களின் இயற்கை பண்பாக இருக்கும். எதையாவது கடிச்சுக்கிட்டே இருக்கிறது அவனுடைய குணமாக இருக்கும். உடல்கள் இளகும் தன்மையுடையதாக இருக்கும். உடல்கள் இளகும் தன்மையுடையதாக இருக்கும். லூஸ் மோஷன் அல்லது பேதியாவது அது மாதிரி இருக்கும். இதற்கான முதல் மருந்து அக்கோனைட். அக்கோனைட் சுரத்தின் போது அமைதியின்மை, தூக்கமின்மை மற்றும் சுரத்தின் போது அமைதியின்மை, தூக்கமின்மை மற்றும் வலியுடன் குழந்தை அழுது கொண்டிருந்தால், சுரம் இருக்கும், அமைதியின்மை, தூக்கம் இருக்கும், வலியும் இருக்கும், குழந்தை அழ ஆரம்பிக்கும். சுரத்தின் போது அமைதியின்மை, தூக்கமின்மை மற்றும் வலியுடன் குழந்தை அழுது கொண்டிருந்தால் அடுத்த மருந்து பெல்லடோனா. பெல்லடோனா பல் முளைக்கும் போது ஏற்படும் வலிப்பு, கன்வல்ஷன். பல் முளைக்கும் போது ஏற்படும் வலிப்பு அதைத் தொடர்ந்து நீண்ட நேரம் அல்லது மறுமுறை வலிப்பு வரும் வரை, அதைத் தொடர்ந்து நீண்ட நேரம் அல்லது மறுமுறை வலிப்பு வரும் வரை ஆழ்ந்த தூக்கம். முகத்தில் பயக்குறியுடன் குழந்தை தூங்க ஆரம்பிக்கும். முகத்தில் பயக்குறியுடன் குழந்தை தூங்க ஆரம்பிக்கும். கண் கருவிழி விரிவடைந்து கண்கள் நிலை குத்தி இருக்கும். கண் கருவிழி விரிவடைந்து கண்கள் நிலை குத்தி இருக்கும். அப்படியே ஒரே பக்கமா அசையாம இருக்கும் கண். உடல் முழுவதும் விறைப்புடன் உள்ளங்கை மற்றும் நெற்றியில் எரிச்சல் இருக்கும். நேரமானதால இத்துடன் இந்த வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். இதுவரை அமைதி காத்த உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கமும் நன்றி. நன்றிங்கம்மா. அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி.